ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ருணாய மேனே अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये उत्पलावदके दिव्ये विमाने पुष्करे क्षणम् शौरिराजमहं वन्दे सदा सर्वाङ्गसुन्दरम् தொண்டீர் உய்யும் வகை கண்டேன் துளங்கா அரக்கர் துளங்கமுன் தின்தோள் நிமிரச் சிலை வளையச் சிறிதே முனிந்த திருமார்பன் வண்டார் கூந்தல் மலர் மங்கை வடிக்கண் வடந்தை மானோக்கம் கண்டான் கண்டு கொண்டு கந்த கண்ணபுரம் நாம் தொழுதுமே. 108 திவதேச வைபவங்கள்ல ஸ்ரீ கிருஷ்ணாரண்ய கஷேத்திரம்னு சொல்லக்கூடியதான திருக்கண்ணபுரம் திவதேசத்தை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். வசந்த பாத்ம புராணத்தினாலே 16 அத்தியாயங்களாலே வர்ணிக்கப்பட்டதான உத்தமமான ஸ்தல புராணம். எம்பெருமான் சௌரிராஜன் கருட பர்வதத்திற்கும் கருடனுக்கும் அனுகிரகம் பண்ணினார் அப்படின்றது வரைக்கும் பார்த்தோம். திருக்கண்ணபுரத்திற்கு அருகே இருக்கக்கூடியதான கிழக்கு சமுத்திரத்திலே கருட பர்வதம்னு சொல்லக்கூடியதான மலை மூழ்கி இருந்தது. அந்த மலைக்கு மேல பெரிய திருவடின்னு சொல்லக்கூடிய கருத்மான் பல வருஷங்கள் திருவஷ்டாட்சர மந்திரத்தை ஜபித்துக் கொண்டு தபஸ் பண்ணினார்னு பார்த்தோம். பல காலம் அன்ன ஆகாரம் இல்லாமல் நித்ரை இல்லாமல் விசேஷமா எம்பெருமான் வந்து நமக்கு சேவை சாதிப்பான்னு சொல்லக்கூடியதான மகா விசுவாசத்தோடைய கூட வசந்த திருவஷ்டாட்சரத்தினாலே கருடனானவர் தபஸ் பண்ணி கொண்டு வருகிறார். பல காலம் ரொம்பவும் ஸ்ரத்தையா தபஸ் பண்ணிட்டு வர்றார். அவருடைய ரொம்பவும் ஸ்ரத்தையான உத்தமமான தபஸுக்கு இறங்கி எம்பெருமான் நீலமேகன்னு சொல்லக்கூடியதான சௌரி பெருமாள் கருடனுக்கு முன்னாலே வந்து சேவை சாதிக்கிறார். ஹே பக்ஷிராஜனே, உன்னுடைய உத்தமமான தபஸனால நான் மகிழ்ந்தேன். நான் பிரளய காலத்திலே கூட இந்த கிருஷ்ணக்ஷேத்திரம்னு சொல்லக்கூடியதான திருக்கண்ணபுரத்தை பரிபாலனம் பண்ணி கொண்டு உத்பலாவதக விமானத்திலே எழுந்தருள் இருக்கிறேன். அப்படின்னா நித்திய விபூதின்னு சொல்லக்கூடியதான ஸ்ரீவைகுண்டம் பிரளய காலத்திலும் கூட அழியாதது, எப்போதும் அழியாதது, கலங்கா பெருநகர்னு பேரு. லீலா விபூதிகள் எல்லாம் அழிந்துவிடும்னு சொன்னாலும் எம்பெருமான் பிரளய காலத்திலே சில விசேஷமான திவதேசங்களிலே சூக்ஷ்ம ரூபியாக எழுந்தருள் இருக்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பெருமாள் சொல்றார் கருடனுக்கு, ஹே கருத்மானே, நான் பிரளய காலத்திலே கூட இந்த கிருஷ்ணக்ஷேத்திரம்னு சொல்லக்கூடியதான திருக்கண்ணபுரத்தை பரிபாலனம் பண்ணி கொண்டு உத்பலாவதக விமானத்திலே எழுந்தருள் இருக்கிறேன். இங்கு நான் எப்போதும் ஸ்திரமாக வாசம் பண்ணுகிறபடியினாலே என்னுடைய கைங்கரியபரா விஸ்வக்சேனர் முதலான கைங்கரியபரெல்லாம் இந்த க்ஷேத்திரத்தை பாலனம் பண்ணக்கூடிய ரக்ஷகாலா காவல்காரலா இருந்துட்டு க்ஷேத்திர பரிபாலனம் பண்ணிட்டு வரா. என்னுடைய அடியவர்களான அந்த க்ஷேத்திரபாலர்கள்லாம் என்ன சேர்ந்தவால என் சேனையில் இருக்கிறவால யாரானோ அவமதிச்சா அவளை உடனே சம்ஹாரம் பண்ணிடுவா. எம்பெருமானையோ விஸ்வக்சேனரையோ எம்பெருமானை சேர்ந்த அடியவர்களையோ யாரானும் அவமதித்தால் கூட அவளை சம்ஹாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு கோபக்காரா வாழலாம். அத்தனை குரூரமானது பாகவதாபச்சாரம்னு சொல்லி வச்சிருக்கேன் அவளுக்கு. நல்ல வேலை உன்னை எதுவும் பண்ணலேவா, உன்னுடைய அகங்காரத்தை குறைப்பதற்காக உன்னுடைய சக்தியை அப்படி பலம் கொண்டு உன்னுடைய நிழலை இழுத்து உன்னை தூக்கி இந்த சமுத்திரத்துல இந்த பாறை மேல இந்த மலை மேல போட்டாலே ஒழிய உன்னை ஒன்னவா பண்ணிடல. நீயும் மனம் திருந்தி எம்பெருமானுடைய விசேஷமான சக்தியினாலதான் நம்முடைய சக்தி குறைந்து பலம் குறைந்து நாம இங்கு தூக்கி வீசப்பட்டோம்னு புரிஞ்சுண்டு பக்தி ஸ்ரத்தையோடு கூட என்னை நோக்கி தபஸ் பண்ண ஆரம்பித்த உன் தபஸுக்கு மகிழ்ந்து நான் வந்திருக்கிறேன். இப்போ சொல்றேன் உனக்கு, இன்று முதல் இந்த க்ஷேத்திரத்தையோ இந்த க்ஷேத்திரத்துல வசிக்கக்கூடிய என்னுடைய கைங்கரிய பராலையோ ஒருபோதும் அவமதித்து செல்லாதே. நான் வசிக்கிற திவதேசத்தை கடந்து செல்ல நேரிட்டால் வந்து என்ன சேவிச்சுட்டு தீர்த்தம் விமானத்தை எல்லாம் சேவிச்சுட்டு அங்கே எனக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய க்ஷேத்திரபாலர்கள் இவாளை எல்லாம் சேவிச்சுட்டு பகவானையும் பாகவதாலையும் சேவிச்சுட்டு போக கத்துக்கோ.
பகவானையும் சேவிக்காம விமானத்துக்கு மேல பறந்துண்டு தீர்த்தத்துக்கு மேல பறந்துண்டு பாகவதாலையும் அவமதிச்சுட்டு கண்ணால் பிரத்யட்சமா கண்ட பாகவதாலையும் அவமதிச்சுட்டு அவ மேலேயே பறந்து போறதுன்னு சொல்லக்கூடியதெல்லாம் மகா பாகவதாபசாரம். இனி அப்படி பண்ணாதே அப்படின்னு எம்பெருமான் சௌரிராஜன் கருடனுக்கு அறிவுரை சொன்னார். சொல்லிட்டு என் தர்சனம் வீணாவதில்லை, யார் என்ன சேவித்தாலும் அவ என்ன சேவிக்கிறாளே என்னுடையதான சேவை என்னுடைய தரிசனம் அது ஒரு நாளும் வீணா போறதில்லை. முதல்ல அவளுடைய பாவம் போறது, பெருமாளை சேவித்தோமானா நம்முடைய பாவம் போறது. அதே மாதிரி அவாயதானம் இஷ்டபூர்த்தி, இது வேணும் அது வேணும்னு கேட்டாலானா அவளுடைய பக்தி ஸ்ரத்தைக்கு தகுந்தபடி அந்த வரத்தையும் நான் கொடுக்குறேன். ஒன்னும் நம்ம விட்டு நீங்க வேண்டியதான கஷ்டம் நீங்கிறது, பாவம் போறது, அல்லது நமக்கு எது தேவைன்னு நினைக்கிறோமோ அது எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால கிடைக்கிறது. இதனால ஒருபோதும் ஒருவருக்கும் பெருமாளை சேவித்த சேவையானது வீண் போவதில்லை. ஆனா கருடா, நீ பிரத்யட்சமா தபஸ் பண்ணி என்ன நேர சேவிச்சிருக்க, என்னுடைய தர்சனம் உனக்கு வீணாக போகாது. நீ பாகவதாபச்சாரப்பட்டு என்னுடைய கைங்கரியபராலான கஷேத்திரபாலர்களிடத்திலே அவமானப்பட்டிருந்தாலும் கூட மனம் திருந்தி என்னிடத்திலே பக்தி கொண்டு தபஸ் பண்ணினபடியினாலே நான் உன்னை மன்னிச்சுட்டேன். உனக்கு என்ன வர வேணுமோ கேளுன்னார் பெருமாள். கருடன் பிரார்த்திச்சார், எம்பெருமானே நான் பண்ணின அபச்சாரத்தை பொறுத்தருள வேண்டும், பொறுத்தேன்னு சொன்னதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல முன்பொரு காலம் என் தாயை அடிமை தலையிலிருந்து விடுவிப்பதற்காக அமிர்தம் கொண்டு வர புறப்பட்டேன். அந்த சமயத்துல தேவரியருடையதான துவஜம் கொடியாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றேன். எம்பெருமானுடைய கொடி கருட கொடி. ஆழ்வார்கள்லாம் கூட புட்கொடியான் கருள கொடியான் அப்படின்னு எல்லாம் மங்களாதாசனம் பண்றா பெருமாளை. பெருமாளுடைய கொடி கருட கொடி, பெருமாளுடைய வாகனம் கருட வாகனம். முன்னொரு கால் உன்னால உன்னுடைய கொடியாக இருக்கக்கூடியதான பாக்கியத்தை பெற்றேன். இன்னைக்கும் எம்பெருமானுடைய துவஜம் கருட துவஜமா தான் இருந்துட்டு இருக்கிறது. அது எனக்கு நீங்க பண்ணின பெரிய அனுகிரகம். அதே மாதிரி இப்போது நான் தங்களுக்கு வாகனமாக இருக்கக்கூடியதான அனுகிரகத்தை எனக்கு பண்ண வேண்டும். உங்களுக்கு நான் கொடியா இருக்கிறது மாத்திரம் பத்தாது, உங்களுக்கு நான் வாகனமா இருந்துட்டு உங்களை என் பேர்ல சுமந்து வாகனமா இருந்து கைங்கரியம் பண்ணணும். தேவரீர் எங்கு எழுந்தருளினாலும் என் தோளிலே அமர்ந்து கொண்டு எழுந்தருள வேணும். உம்ம திருவடியம் மேல படணும், சதா படணும். பெருமாள் இடத்தை விட்டு புறப்படுறார் அப்படின்னாலே கருடன் பேர்ல தான் புறப்படுறார் அப்படின்னு எல்லோரும் கொண்டாடும்படியா உம்முடைய திருவடி படக்கூடிய வாகனமா நான் இருக்கணும், அந்த வரத்தை கொடுங்கோ. எம்பெருமான் அண்ட சராச்சரத்தையும் தாங்கி கொண்டிருக்கக்கூடியவன், அவனை தாங்கணும்னா எத்தனை பலம் போனோம். அதனால நான் பெரிய பலசாலி, எல்லா லோகங்களையும் தாங்கக்கூடிய பெருமாளையே தாங்குவேன் அப்படின்ற அகங்காரத்தோடு இருந்தா பெருமாளை தாங்க முடியாது. பக்தியால தான் பெருமாளை தாங்க முடியும். நான் பெருமாளுக்கு அடிமை, நான் பெருமாளுக்கு கட்டுப்பட்டவன் அப்படின்ற எண்ணம் இருந்தால்தான் பெருமாளை தாங்க முடியும். அதனால கருடன் சொல்றார், நான் தேவரீருக்கு வாகனமாக இருக்க வேண்டியதான பிரார்த்தனை எனக்கு உண்டு. உம்ம வாகனமா இருக்கும்படியா அனுகிரகிக்கணும். அதுக்கும் மேல உம்ம தாங்கக்கூடிய சக்தி எனக்கு வரணும், அதுக்கு அனுகிரகம் பண்ணுங்க. எல்லாத்தையும் தேவரீர் தானே தாங்குறீர், உம்ம தாங்கணும்னா விசேஷமான சக்தி ஒண்ணும், அந்த சக்தியையும் எனக்கு தேவரீர் தான் கொடுக்கணும். உம்ம சுமக்கிற சக்தியை கொடுத்து உம்ம வாகனமா என்னை ஏத்துக்கணும். அதோடு கூட இந்த க்ஷேத்திரத்திலே உம்மாலே திருத்தி பணிகொள்ளப்பட்டு உம் கைங்கரியபரர்களான உம் சேனையார்களாலே தடுத்து நிறுத்தப்பட்டு இங்கு தபஸ் பண்ணி உம்ம பிரத்யட்சமா நான் சேவித்தபடியினாலே இந்த க்ஷேத்திரத்துல எப்போதும் நான் தங்கள் அருகிலேயே இருந்து கொண்டு நித்தியப்படி தங்களை சேவிக்கக்கூடியதான பாக்கியத்தை எனக்கு தரணும்னு பிரார்த்திச்சார் கருடன். மொத்தம் 3 வரங்கள் பிரார்த்திக்கிறார். 1, பெருமாளுக்கு வாகனமா இருக்கணும். 2, பெருமாளை சுமக்கக்கூடியதான சக்தி தனக்கு வரணும். 3வது, திருக்கண்ணபுரம் சபரி பெருமாளை திருக்கண்ணபுரம் க்ஷேத்திரத்திலே உத்பலாவதக விமான நிழல்ல இருந்து நித்தியம் சேவிச்சுருக்கணும்னு சொல்லக்கூடியதான 3 வரங்களை பிரார்த்திக்கிறார். இந்த 3ம் கருடன் தனக்குன்னு பிரார்த்திச்ச வரங்கள். இப்போ கருடன்
அவர் எந்த பர்வதம் மலை மேல இருந்துட்டு தபஸ் பண்ணினாரோ அந்த கருட பர்வதம்னு சொல்லக்கூடியதான மலை இருக்கே அதுக்காக ஒரு வரம் பிரார்த்திக்கிறார். எம்பெருமானே, நான் தங்கி இத்தனை வருஷ காலம் தபஸ் பண்ணுவதற்கு இடம் அளித்தது இந்த பர்வதம். இந்த பர்வதம் என்ன ரொம்ப வசந்த பக்தியோடு கூட கிட்டத்தட்ட என்னுடைய பக்த நாட்டமா என்ன ஆராதித்து நான் இருப்பதற்கு இடம் அளித்து என்ன ரட்சிச்சுட்டு வர்றது. நான் எப்படி உங்களுடைய பக்தனோ அந்த மாதிரி இந்த பர்வதம் என்னுடைய பக்தனா இருக்கான். எனக்கு இடம் அளித்து அடைக்கலம் கொடுத்த இந்த பர்வதம் இனிமேலும் இந்திரனுக்கு பயப்படாமல் இந்த சமுத்திரத்திலிருந்து வெளியில வந்து சுதந்திரமா இருக்கும்படியாக அனுகிரகம் பண்ண வேண்டும் அப்படின்னு தனக்கு அடைக்கலம் கொடுத்த கருட பர்வதத்திற்காகவும் கருட பகவான் பிரார்த்தித்தார். மலைகள்லாம் ரெக்கையோட கூட பறந்துட்டு இருந்தது. அப்ப எல்லா மலைகளினுடைய ரெக்கைகளையும் இந்திரன் வெட்டிண்டு வந்தான். அப்போ இந்த மலை மாத்திரம் அவனிடத்துல இருந்து தப்பித்து வந்து இந்த சமுத்திரத்துல ஒளிந்து கொண்டது. பெருமாளுடைய கஷேத்திரமானபடியினால அந்த மலையை ஒண்ணும் பண்ண முடியாம இந்திரனானவன் கரையிலேயே தங்கியிருந்தான். கருடன் வந்து அந்த மலை மேல விழுந்தப்புறம் கருடனை பார்த்து பயந்து ஓடி போயிட்டான் சொர்க்கத்துக்குன்னு பார்த்தோம். இப்ப கருடன் தபஸ் பண்ணி பெருமாளை சேவிச்சுட்டார். வரம் வாங்கிட்டு அந்த கஷேத்திரத்துல இருந்து புறட்டு போயிடுறார். இல்ல பெருமாள் சன்னதிக்கு போய் பெருமாளோட தங்கிவிடுறாருன்னு வச்சுக்கலாம். பெருமாள் சன்னதிக்கும் இந்த சமுத்திரத்துக்கும் ரொம்ப தூரம் இருக்கிறது. போன இந்திரன் திரும்ப வந்து மலையினுடைய ரெக்கையை விட்டுட்டா என்ன பண்றது? அதனால இந்திரனுக்கு பயந்துண்டு இந்த சமுத்திரத்துக்குள்ள மூழ்கி இருக்கிற வரைக்கும் இந்திரன் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு அவனுக்கு பயந்துண்டு இந்த கருட பர்வதம் வேற வழியே இல்லாம சமுத்திரத்துக்குள்ள மூழ்கி இருக்கும்படியான நிலை ஏற்படும். எனக்கு அடைக்கலம் கொடுத்த பர்வதம், ஆபத்காலத்தில் எனக்கு ரட்சித்து எனக்கு ரட்சணம் கொடுத்த இந்த பர்வதம், அதுக்கு என்னால முடிஞ்ச பிரத்யுபகாரத்தை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதை அதனுடையதான பயத்தில இருந்து விடுவித்து அதுக்கு தைரியம் கொடுத்து அதுக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால இந்திரனாலே அந்த பர்வதத்திற்கு எந்த ஆபத்தும் ஏற்படாதபடிக்கு இந்திரனை பார்த்தா இனி பயப்பட வேண்டாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கருடன் பிரார்த்திக்கிறார். எதுக்காக இந்திரனுக்கு பயந்துட்டு சமுத்திரத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கணும்? அவன் மேல பயம் இல்லாம தைரியமா வெளியில வந்து நடமாடணும், அதுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சார். பெருமாள் சாச்சர் முதல்ல இந்த கருட பர்வதத்தை பத்தி சொல்லிடுறேன். இந்த கருட பர்வதம் நான் நித்தியவாசம் பண்ணக்கூடிய இந்த கிருஷ்ணாரண்ய கஷேத்திரத்தினுடைய எல்லையாக இருந்து கொண்டு என்னை சேவித்துக் கொண்டிருக்கட்டும், என்னை அனுபவித்துக் கொண்டிருக்கட்டும். இந்த யுகம் முடிகிற வரைக்கும், இந்த யுகத்தினுடைய கடைசி காலம் வரைக்கும் இதே கீழே கடல்ல கிழக்கு சமுத்திரத்துல மூழ்கி இருந்து கிருஷ்ணாரண்ய கஷேத்திரத்தினுடைய கிழக்கு எல்லையாக இருக்கட்டும். யுக முடிவிலே, யுகத்தினுடைய இறுதியிலே கருடா உன் போன்ற வடிவம் கொண்டதாக என்னை தரிசனம் செய்து கொண்டு இந்த கஷேத்திரத்திலே தைரியமாக இருக்கும். இனி இந்திரனிடமிருந்து இந்த பர்வதத்திற்கு பயம் தேவையில்லை. இந்திரன் இந்த பர்வதத்தை ஒன்னும் செய்ய மாட்டான், அவனுக்கு அந்த சக்தி இல்லை. அதோடு கூட இந்த கருட பர்வதமும் இந்த சமுத்திரமும் இந்திரனுடைய பிரம்மத்தினாலே தோஷம் பெற்றிருக்கிறது. இந்த பர்வதமோ இந்த சமுத்திரமோ இந்திரனாலே இவைகளிடத்தில் விடப்பட்டதான பிரம்மத்தினுடையதான தோஷம் அதை விட்டு விலகி இருக்கும்படி நான் அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு பெருமாள் கருடன் பிரார்த்திக்காத ஒரு விஷயத்தையும் சேர்த்து வரமா கொடுத்தார். பெருமாள் என்ன சொன்னாரு கருடனிடத்துல? இந்த மலை இப்போ வெளியில வர வேண்டாம், என் கஷேத்திரத்துக்கு எல்லையாக இருந்து கொண்டு என்ன அனுபவிச்சுண்டு அப்படியே இருக்கட்டும் யுகம் முழுக்க. யுகம் முடிகிற சமயத்துல உன் உருவம் கொண்டுன்னு கருடனிடத்துல சொல்றாரு பெருமாள். அப்படின்னா அந்த கருட பர்வதம் இந்த யுகத்தினுடைய கடைசி இறுதி நிமிஷத்துல கருடனுடைய உருவம் கொண்டு எம்பெருமானை சேவித்துக் கொண்டு, இப்போது கருடன் எப்படி உத்பலாவத்தக விமான நிழல்ல பெருமாளை சேவிச்சுட்டு கூடவே இருக்காரோ அந்த மாதிரி இந்த பர்வத்தமும் கருட ரூபத்தோட பெருமாளை சேவித்துக் கொண்டிருக்கும் அப்படின்னு உத்தமமான ஒரு வரத்தை கருடன் எம்பெருமானே நான் உன் அருகில இருந்துட்டு உன்னை சேவிச்சுட்டு இருக்கணும்னு பிரார்த்தித்தார். ஆனா இந்த கருட பர்வத்தம் அப்படி பிரார்த்திக்கல. ஒருவேளை மனசுல நினைச்சதோ என்னமோ பெருமாள் அதுக்கும் அந்த பாக்கியத்தை கொடுத்தார். கொடுத்துட்டு விசேஷமா கருடனையும் கருட பர்வத்தத்தையும் அனுகிரகிச்சுட்டு பெருமாள் அந்தர்தானம் ஆயிட்டார், மறைஞ்சுட்டார். அதுல இருந்து இந்த கருட பர்வதமானது திருக்கண்ணபுரத்தினுடைய கிழக்கு எல்லையாக இருந்து கொண்டிருக்கிறது. இது கருட பர்வதத்திற்கு பெருமாள் பண்ணின அனுகிரகம். கருடனுக்கு பெருமாள் பண்ணின அனுகிரகம்
கருடன் கேட்ட 3 வரத்தையும் ததாஸ்து அப்படியே ஆறுதுன்னு பெருமாள் கொடுத்துட்டார். இன்று முதல் நீ எனக்கு வாகனமாக இருந்து கொண்டிருப்பாய், நான் கருடாரூடனா கருட வாகனனா எப்போதும் உண்மையிலேயே பயணம் பண்ணுவேன் அப்படின்னு தன்னுடைய வாகனமா கருடனை ஏத்துட்டார் பெருமாள். அதோடு கூட எம்பெருமானை சுமக்கக்கூடிய சக்தியையும் கருடனுக்கு கொடுத்தார். அதுவும் போராதுன்னு கருடன் பிரார்த்திச்சபடி இன்னைக்கும் உத்பலாவதக விமான நிழல்ல இருந்துட்டு கருடன் எப்போதும் சௌரிராஜ பெருமாளை நீலமேக பெருமாளை சேவித்துக் கொண்டிருக்கக்கூடியதான பாக்கியத்தையும் பெருமாள் கொடுத்தார். அடியன் ஏற்கனவே சொன்னேன், கர்ப்ப கிரகத்துல பெருமாளுக்கு எதிரில் தண்டக ரிஷியும் கருடனும் எம்பெருமானை எப்போதும் சேவிச்சுருக்கா. அது கருடன் பிரார்த்தித்து பெற்றுக்கொண்ட வரம். பெருமாள் அப்படி வரம் கொடுத்தபடினால கருடன் இன்னைக்கும் கர்ப்ப கிரகத்திலிருந்து எப்போதும் பெருமாளை இமை கொட்டாமல் இடைவிடாமல் சேவித்துக் கொண்டிருக்கிறான். பெருமாளுக்கு கருடன் வாகனனா இருந்திருக்கான்னு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. பல வாகனங்கள் இருந்தாலும் பிரதானமான வாகனம் கருட வாகனம். பெருமாளை சுமந்துண்டு தானே வரான் என்னைக்கும், அதனால சுமக்கக்கூடிய சக்தியும் கருடனுக்கு வந்துடுத்து. இந்த வரத்தை அடியொத்தி இங்க ஒரு விசேஷமான வழக்கம் உண்டு. என்னன்னு பார்த்தால், இந்த கஷேத்திரத்துல சௌரிராஜ பெருமாள் எழுந்தருளக்கூடியதான கருட வாகனம், கருட சேவை அன்னைக்கு பெருமாள் கருட வாகனத்துல எழுந்தருள்வார். அந்த கருட வாகனம் பெருமாள் சன்னதிக்கு முன்னால அர்த்த மண்டபத்துல ஒரு ஓரமா வச்சிருப்பா. அவருக்கு நித்தியம் திருவாராதனம் உண்டு, தலைகம் செய்யலாம் உண்டு. வாகனமா இருக்கிற கருடனுக்கு நித்தியம் திருவாராதனம் தலைகம் செய்யலாம் உண்டு. என்னைக்கு கருட சேவையோ அன்னைக்கு பெருமாள் கருட வாகனத்துல வீதி புறப்பாடெல்லாம் கண்டருளி திரும்ப சன்னதிக்கு வரச்ச நித்திய திருவாராதனம் கண்டருளிகள கருடனானபடினாலே அவருக்கு புரோக்ஷனம், லகு சம்பிரோக்ஷணம் ஆட்டம், வெளியில போய் 4 பேர் கைப்பட்டு வந்தார் அப்படின்னு அவருக்கு புரோக்ஷனம் எல்லாம் பண்ணக்கூடியதான வழக்கம் இன்னைக்கும் இந்த விதேசத்துல உண்டு. எதனாலன்னா, உன்னுடைய வாகனமா இருக்கக்கூடிய பாக்கியனுக்கு வேணும்னு பிரார்த்திச்சாரோன்னு, அப்போ வாகனமாவும் சாட்சாத் கருடனே இருந்துட்டு இருக்கார். அதனால வாகன ரூபியா இருக்கிற கருடன் பெருமாளுடைய வாகனமா, பெருமாள் எங்க புறப்படணும்னாலும் சித்தமா இருக்கேன்னு சொல்றது போல கை கூப்பிண்டு பெருமாளுக்காக இருந்துட்டு இருக்கார். அதனால அவருக்கு திருவாராதனம். எப்போதும் உன் அருகிலே இருந்து உன்னை சேவிச்சுட்டு இருக்கணும்னு பிரார்த்திச்சதுனால கர்ப்ப கிரகத்துல மூலவரா ஒரு கருடன் பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கார். அவருக்கும் திருவாராதனம் தலைகம் செய்யலாம் உண்டு. இப்படி விசேஷமா கருடனுக்கு அனுகிரகம் பண்ணினதான க்ஷேத்திரம். இதை சொல்லி முடிச்ச உடனே சிஷ்யாலாம் வியாச பகவானை கேட்டா, கருட பர்வதத்திற்கு இந்த க்ஷேத்திரத்தினுடைய எல்லையாக இருந்து கொண்டிரு, யுக முடிவிலே கருடன் ரூபத்திலே என்ன சேவித்துக் கொண்டிரு அப்படின்னு பெருமாள் அனுகிரகித்தார். கருடன் கேட்ட 3 வரத்தையும் கொடுத்துட்டார். சந்தோஷம். கருடன் கேட்காத ஒரு விஷயத்தை பெருமாள் சொன்னாரே, நீ கேட்டுண்டபடி இனிமேல் இந்த மலைக்கு இந்திரனாலே ஒரு ஆபத்தும் வராது, இந்திரனை பார்த்து இந்த மலை பயப்பட வேண்டாம்னு சொல்லிட்டார். சரி, அதோடு கூட இன்னொன்னு சொன்னார் பெருமாள், இந்திரனாலே இந்த மலைக்கு இந்த சமுத்திரத்திற்கு விடப்பட்ட பிரம்மத்தி தோஷமானது இதை விட்டு விலகி நிற்கும் அப்படின்னு ஒண்ணு சொன்னாரே, அது என்ன கதை? எப்படி இந்திரன் மூலமா இந்த பர்வதத்திற்கோ இந்த சமுத்திரத்திற்கோ பிரம்மத்தி தோஷம் வந்தது அப்படின்னு சிஷ்யா எல்லாம் கேட்க, அடுத்த அத்தியாயத்தினாலே வியாச பகவான் அந்த பிரம்மத்தியை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த பர்வதத்திற்கும் மலைக்கும் பிரம்மத்தி தோஷத்தை கொடுத்தவன் யாரு? இந்திரன். அப்ப இந்திரனுக்கு எப்படி பிரம்மத்தி வந்ததுன்னு ஆரம்பிக்கணும் அங்கேருந்து. அந்த சரித்திரத்தை சொல்றார். முன்னொரு சமயம் இந்திரன் துவஷ்டாவின் புதல்வனான விஸ்வரூபன்னு சொல்லக்கூடிய தேவ தச்சன், அவனை சம்ஹாரம் பண்ணிட்டான். துவஷ்டா அப்படின்னா விஸ்வகர்மான்னு சொல்றா. அவனுக்கு பல பிள்ளைகள், அதுல விஸ்வரூபன்னு ஒரு பிள்ளை. அந்த பிள்ளைய ஒரு தேவதச்சனுடைய உதவியால சம்ஹாரம் பண்ணிட்டான். அதனால துவஷ்டாவுக்கு கோபம் வந்துடுத்து. அநியாயமா நம்ம பிள்ளைய கொண்டுட்டானே, பிள்ளை இல்லாம நாம புத்திர சோகத்தினால தவிக்கிறோமே, இவனை வெறும விடக்கூடாதுன்னு இந்திரனை பழி வாங்கணும்னு துவஷ்டா நினைச்சான். நினைச்சு என்ன பண்ணினா, தன்னுடைய தப்போ மகிமையினாலே விசேஷ சக்தியினாலே விருத்ரன்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரனை உற்பத்தி பண்ணினான். அவன் தான் பிரசித்தமா இந்திரனுக்கு எதிரியா இந்திரனோடு கூட நிறைய சண்டைகள்லாம் போட்ட விருத்ராசுரன்.
அந்த விருத்ரன்னு சொல்லக்கூடியதான அசுரனை உண்டாக்கினான். அவனுக்கு விசேஷமான சக்தி வீரம் எல்லாத்தையும் வளர்த்து விட்டான். அவன் பெரிய வீரனா மாயாவியா நிறைய வித்தைகள்லாம் தெரிஞ்சுண்டு இந்திரனை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு தயாராகிட்டு இருந்தான். அவன் அப்படி தயார் பண்ணிட்டு வந்தான். துவஷ்டா தயார் பண்ணி அவன் இந்திரனை கொல்லணும். தன் பிள்ளை விஸ்வரூபன் எப்படி கதறிண்டே பிராணனை விட்டானோ அந்த மாதிரி இந்திரன் சாணம் அப்படின்னு இவனுடைய ஏற்பாடு இது. இவன் நாளுக்கு நாள் எதிர்பார்த்ததை விட ரொம்பவும் கோபமா இந்திரன் மேல ஒரு துவேஷத்தோடு கூட, ஏன்னா இந்திரனை சம்ஹாரம் பண்றதுக்காக தானே இவனை படைச்சிருக்காரு துவஷ்டா. அதனால இவன் பிறந்ததுல இருந்து எனக்கு ஒரே குறிக்கோள், வாழ்நாள் லட்சியம் இந்திரனை காலி பண்ணணும் அப்படின்னு அந்த கோபத்தோடய வளர்ந்துட்டு வரான். ரொம்பவும் கஷ்டப்பட்டு யுத்த பயிற்சி எல்லாம் எடுத்துட்டு மகாவீரனா ரொம்பவும் கோபக்காரனா வளர்ந்துட்டு வரான். இதை பார்த்த உடனே இந்திரனுக்கு பயம் ஜாஸ்தியாண்டே போச்சு நாளுக்கு நாள். துவஷ்டா சும்மா இல்லாம இவனை படைச்சார், இவனுக்கு தேவையான எல்லா பயிற்சியும் கொடுத்தார். இவன் தயாராகிட்டு வரதை பார்த்தா நம்மளை காலி பண்ணாம விடமாட்டான் போல் இருக்கேன்னு இந்திரனுக்கு பயம் வந்துடுத்து. வழக்கமா இவாளுக்கெல்லாம் பயம் வந்தா எங்க போவா? பெருமாள் திருவடியில போய் உழுவா, திருப்பார்கடல் கரையில போய் உழுவா. வழக்கம் போல இந்திரன் அங்க போனான், பெருமாளை சேவித்தான், பிரார்த்தித்தான். எம்பெருமானே, துவஷ்டாவினாலே உண்டு பண்ணப்பட்ட விருத்ராசுரனாலே என் பிராணத்திற்கு ஆபத்து வரப்போகிறது. அவன் ரொம்ப தீவிரமா என்ன கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். என்னைக்கு வேணாலும் என்னை எதிர்த்து சண்டையிட வருவான், என் பிராணனை வாங்கிட்டு போயிடுவான். அவனிடத்துல இருந்து என்ன ரட்சிக்கணும் அப்படின்னு பெருமாளை பிரார்த்தித்தான் இந்திரன். பெருமாள் சொன்னார், தேவர்கள்லாம் பயப்படாதங்கோ, இப்போதைக்கு விருத்ரனோடு கூட ஸ்நேகம் கொள்ளுங்கள், பின்னாடி பாத்துக்கலாம். அவன் ரொம்ப பகையா இருக்கான், நாளுக்கு நாள் பகை வளர்ந்துட்டே வருதுன்னு சொன்னீங்களோன்னு, அத்தனை தூரம் பகை வளர்ந்துட்டு போக வேண்டாம். நீங்களா போய் அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க, அவனோட நெருங்கி பழகுங்க, அவனை உங்களுடைய ஸ்நேகிதாலா மாத்திக்கோங்க, நடக்கிறத அப்புறம் பார்த்துக்கலான்ட்டார் பெருமாள். உடனே இந்திரன் மட்டும் இதுக்கு பயந்தான். எப்படின்னாலும் என்ன கொல்றதுக்காகவே பிறந்திருக்கான், நான் எப்படி அவனோட போய் ஸ்நேகம் வச்சுக்கிறது? வேணா என் சார்பில் மற்ற தேவர்களை எல்லாம் அனுப்பி அவனுக்கு ஸ்நேகமா இருக்க சொல்றேன் அப்படின்னு இந்திரன் சூழ்ச்சி பண்ணி அனுப்பினான். அதாவது நீங்கள்லாம எனக்கு எதிரிகள் மாதிரியா காட்டிண்டு, எதிரிக்கு எதிரி நண்பன், எங்களுக்கும் இந்திரனை பிடிக்காது, அதனால நாமெல்லாம் சேர்ந்து இந்திரனை ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி அவனிடத்துல அப்படி நட்போடு கூட ஸ்நேகபாவத்தோட பழகிண்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி தேவர்களை எல்லாம் இந்திரன் அனுப்பி வைத்தான். அப்படியே தேவர்கள்லாம் விருத்ரனோடு கூட நெருங்கின ஸ்நேகிதாலா இருந்துட்டு வந்தா, பழக்கம் ஜாஸ்தியா போச்சு. ஒரு நாள் விருத்ரன் கேட்டான், ஆமா தேவர்களான நீங்கள்லாம் விசேஷ சக்தி படைத்தவாலாமே, உங்கள ஒருத்தரான துவஷ்டா என்ன உற்பத்தி பண்ணினார், அப்பேற்பட்ட சக்தி அவருக்கு இருக்கு, அந்த மாதிரி எனக்கு விசேஷமான வரம் எல்லாம் கொடுத்தீங்களான்னா நன்னா இருக்கும். நீங்கள்லாம் என்னுடைய ஸ்நேகிதா தானே, உங்க நண்பன் நான் கேட்கிறேன், எனக்கு விசேஷமா வரம் கொடுப்பீங்களான்னு கேட்டான் அவன். என்ன வரம் வேணும்னு கேட்டா தேவாள்லாம். ஹிரண்யன் கேட்ட மாதிரி, ராவணன் கேட்ட மாதிரி இவன் ஒரு வரம் கேட்டான். உலர்ந்த வஸ்துக்களாலே எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது, நனைந்த வஸ்துக்களாலும் மரணம் ஏற்படக்கூடாது. ஜல சம்பந்தம் இல்லாம, வெட்டா இல்லாம, நன்னா உலர்ந்து காய்ந்து ட்ரையா இருக்கக்கூடிய எந்த வஸ்துவினாலையும் மரணம் ஏற்படக்கூடாது. நனைந்தவை, வெட்டா ஈரமா இருக்கக்கூடிய எந்த வஸ்துவினாலும் மரணம் ஏற்படக்கூடாது. ராத்திரியிலையும் மரணம் ஏற்படக்கூடாது, பகல்லையும் மரணம் ஏற்படக்கூடாது. தரையிலும் மரணம் ஏற்படக்கூடாது, ஆகாசத்திலும் மரணம் ஏற்படக்கூடாது. கயிற்றாலே மரணம் ஏற்படக்கூடாது, யாரும் என் கழுத்துக்கு தூக்கெல்லாம் மாட்டி கயத்தால இறுக்கி என்ன கொண்டுடக்கூடாது. விஷம் தோய்ந்த ஆயுதங்களாலே எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது அப்படின்னு இதையெல்லாம் கண்டிஷன்ஸா வைத்து கிட்டத்தட்ட தனக்கு எந்த விதத்திலும் மரணம் ஏற்படக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு வரத்தை கேட்டான். தேவதைகளும் சரி அப்படியே ஆறுது, நம்பி கேட்ட அந்த வரத்தை நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு அவன் கேட்ட வரத்தை கொடுத்துட்டா. அப்பப்போ தேவர்களும் ருத்ரனும் சந்திக்கிறது, எப்போதெல்லாம் இந்திரனை கொல்லணும்னு நினைக்கிறானோ அப்போதெல்லாம் ருத்ரனை தேவர்கள்லாம் சாந்தப்படுத்தி நட்பு கொண்டு பேசிட்டு இருக்கிறது. இவ்வளவு கோபம் உனக்கு வேண்டாம், இந்திரன் எங்க போயிட்டு போறான், அப்புறம் அவனை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடுறதுன்னு இதே பண்ணிட்டு வந்தா. இப்படி பல நாள் போயிட்டு இருக்கிறச்ச இந்திரனுக்கு மாத்திரம் கோபம் குறையல. இவன் பேர்ல நம்மளை சம்ஹாரம் பண்றதுக்குன்னு பிறந்திருக்கான் இவன்.
ஏதோ பெருமாள் சொன்னேரேன்றதுக்காக அவனோட போய் நட்பு வச்சுக்கலாம்னு தேவர்கள் எல்லாம் அனுப்பினோம். இவன் சும்மா இல்லாம கிட்டத்தட்ட அவனுக்கு மரணமே ஏற்படக்கூடாதுன்ற அளவுக்கு ஒரு வரத்தை கொடுத்துட்டு வந்திருக்காளே, இவாளெல்லாம் நம்பினா எதிரியோட சேர்ந்து நாளைக்கு இவாளே நம்மள திரும்பிட்டாளானா என்ன பண்றது? பெருமாள் பாட்டுக்கு அவனோட பழகு பார்த்துக்கலான்றார். அதனால பெருமாளை நம்புறதுக்கு இல்ல, பெருமாள் அவனை பார்த்துப்பார் அப்படின்னு பெருமாள் மேல பாரத்தை போட்டு பேசாம இருக்கிறதுக்கு மனசு வரல. தேவர்கள்லாம் அவனுக்கு வரமெல்லாம் வேற கொடுக்குறா, எங்க அவனோட சேர்ந்து நம்மளை எதிர்க்க போறாளோ அப்படின்ற பயம் எல்லாம் வந்துடுத்து இந்திரனுக்கு. ஒரு நாள் என்ன பண்ணினா, இந்த வரத்தை விருத்ரன் தேவர்களிடத்துல இருந்து வாங்கி பல வருஷம் போயிடுத்து. இந்திரன் மனசுலயே வன்மை வளர்ந்துட்டே வருது. ஒரு நாள் என்ன பண்ணினா, ஒரு சமுத்திர கரையில இந்த விருத்ராசுரன் உட்கார்ந்து இருந்தான். சமுத்திர கரையில நல்ல புல்வெளி, புல்வெளிக்கு மேல விருத்ராசுரன் உட்கார்ந்து இருந்தான். அடர்ந்த புல்வெளி, அதாவது அவனுடைய கால் தரையில படல, கடற்கரை மணல்ல பூமியில படல, நல்ல புல்வெளி மேல உட்கார்ந்து இருக்கான். தனியா உட்கார்ந்து இருக்கான், சமுத்திரத்தை வெறிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்படி விருத்ரன் எங்க இருக்கான், அவன் கதையை முடிக்கலாம்னு தேடிண்டு ஆகாச மார்க்கமா இந்திரன் வந்தான். விருத்ரன் இருக்கிற இடத்துக்கு முன்னாடி வந்தான். வந்து பார்த்தா தரையிலயும் இல்லாம ஆகாசத்திலயும் இல்லாம புல்வெளி மேல உட்கார்ந்து இருந்தான். அப்போ தரையில அவன் கால் படல, அவனுக்கு தர சம்பந்தம் இல்ல, புல் மேல உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆகாச சம்பந்தமா அவனுக்கு இல்ல. அது ராத்திரியும் இல்ல பகலும் அல்ல, ரெண்டும் சேரக்கூடியதான சாயங்கால வேலை. ஆயுதங்கள் எதையும் பயன்படுத்தல, விஷம் தோய்ந்த ஆயுதங்கள், கத்தி அந்த மாதிரி விஷத்தை தோய்த்து எதையும் பயன்படுத்தல, விஷக்கத்தி எல்லாம் பயன்படுத்தல. கயிறை கொண்டு சுருக்கெல்லாம் போடல. அவனுக்கு என்ன பண்ணினா, அவன் வரமோ செல்லுபடியானோ அதே நேரத்தில் அவனை சம்ஹாரமும் பண்ணியானோ அப்படின்னு அந்த சமுத்திரத்துல இருந்த நொர கட்டி எடுத்துட்டான் கையில. அந்த நொர கட்டி எடுத்துட்டு விஷ மந்திரத்தை அந்த நுரக்கட்டில பிரயோகம் பண்ணினான். கையில மர அந்த விஷக்க சமுத்திர நுர கடல் நுரைய கையில வச்சுண்டு அதை தொட்டுண்டே விஷ மந்திரத்தை ஜபித்தான். அந்த கடல் நுரைக்கு விஷம் ஏறித்து. அப்போ அந்த கடல் நுரை பயங்கரமான பிராணனை கொள்ளக்கூடிய, உயிரை கொள்ளக்கூடிய விஷமான நுரையா மாறி போயிடுத்து. அந்த நுரைய பிரயோகம் பண்ணி விருத்ரனை சம்ஹாரம் பண்ணிட்டான். விருத்ரனும் செத்து போயிட்டான். அவன் கேட்ட வரத்தின்படி அது பகலும் அல்ல இரவும் அல்ல, சந்தியா காலம், அந்தி வேலை. தரையிலையும் மரணம் நடக்கல, ஆகாசத்திலையும் மரணம் நடக்கல, புல் மேல நடந்திருக்கு. இந்த கடல் நுரைன்னு சொல்லக்கூடியது உலர்ந்ததுன்னு சொல்ல முடியாது, நனைந்ததுன்னு சொல்ல முடியாது. நனைந்ததுன்னா அதுல இருந்து ஜலம் எல்லாம் சொட்டாது. உலர்ந்ததுன்னு எப்படி சொல்லணும்னா அதுல லேசான ஈரம் இருக்கிறபடினாலதான் ஃபோம் எல்லாம் ஃபார்ம் ஆறுது. இப்படியும் இல்லாம அப்படியும் இல்லாம இருக்கு. நகம் எப்படி உயிர் இருக்கு உயிர் இல்லைன்னு ரெண்டு விதமாக வரதோ அந்த மாதிரி இந்த நுரைன்னு சொல்லக்கூடியது உலர்ந்தது நனைந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டுத்திலையும் இதுதான் முடிவு பண்ண முடியாத வஸ்து. அதே மாதிரி கத்தி, பாசம்னு சொல்லக்கூடிய கயிறு, இந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் எதையும் எடுத்துக்கல. அவன் வரத்துக்கு தகுந்தபடி நுரையில விஷமந்திரத்தை ஜபித்து விருத்ரனை கொண்டுட்டான் இந்திரன். அப்பா நல்லபடியா கொண்டா எடுத்து இனி நமக்கு எதிரி இல்லைன்னு நினைச்சுட்டான் இந்திரன். உடனே ஒரு க்ஷணத்துல இந்திரனுக்கு பிரம்மத்தி வந்துடுத்து. இந்த விருத்ரன் அசுரனா இருந்தாலும் அசுர ஜாதியிலே பிறந்தவன் அல்லவே. அவன் துவஷ்டான்னு சொல்லக்கூடிய ஒரு உத்தமமான தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டவன். அவன் தன்னுடைய தபோபலம் முழுக்கையும் பிரயோகப்படுத்தி அவனை சிருஷ்டிச்சிருக்கான். அவன் வேதமோதியவன். அப்போ அந்த வேதமோதிய துவஷ்டாவினிடத்திலிருந்து வந்தவனானபடியினாலே இவனுக்கும் பிராமணியம் உண்டு, பிரம்ம சம்பந்தம் உண்டு. இவனை சம்ஹாரம் பண்ணினதுனால பிராமண சம்ஹாரம் பண்ணினதான பிரம்மத்தி தோஷம் வந்துடுத்து இந்திரனுக்கு. வந்துடவே இந்திரன் தன்னுடைய சக்தி எல்லாம் இழந்து, அழகு, இளமை, பொலிவு எல்லாத்தையும் இழந்து பிரம்மத்தினால பீடிக்கப்பட்டு பிரம்ம ராட்சசனாட்டமா ரொம்பவும் கதி கலங்கி போயிட்டான். நமக்கு ஒரே எதிரி விருத்ரன், அவன் கதையை முடிச்சுட்டோம், ஒழிஞ்சான்னு நினைச்சோமே, புதுசா ஒரு எதிரியை தேடிண்டோமே, பிரம்மத்தி வந்துடுத்தே, என்ன பண்றது? இனி இந்திரனாக நான் போய் தேவலோகத்திலே என்னுடைய காரியத்தை பார்க்க முடியாது, என் ஸ்தானத்தை வகிக்க முடியாது, எனக்கு வர வேண்டிய ஹவிஸ் எல்லாம் வராது அப்படின்னு பதறி போயிட்டான் இந்திரன். என்ன பண்ணினா
அன்னைக்கு ஒரு நாள் இந்த மலையினுடைய சிறக வெட்டலான்னு வந்த போது கருடன் இதுக்கு மேல வந்து குதித்தார். கருடனை பார்த்து பயந்து நாம சொர்க்கத்துக்கு போயிட்டோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு முறை வந்து பார்த்தா கருடன் விசேஷமா தபஸ் பண்ணிட்டு இருக்கார். தபஸ் பண்ணி பெருமாளை சேவித்து வரமெல்லாம் பெற்றுக்கொண்டு பெருமாளிட்ட வாகனமா இருந்துட்டு இருக்கார், பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கார் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுட்டான் இந்திரன். கருடனுக்கு இந்த பர்வத்தத்து மேல தங்கி ஜபம் பண்ணினதுனால தபஸ் பண்ணினதுனாலதான் பெருமாளுடைய சேவை கிடைச்சது. நாமளும் ஏன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது? இது விசேஷமான க்ஷேத்திரம். கருடனுக்கு பெருமாள் சொல்றச்ச எப்போதும் இங்க நான் நித்திய சாநித்தியம் பண்றேன்னு சொல்லியிருக்கார். நாமளும் கருடனாட்டமே இந்த பர்வதத்தின் மேல இருந்து தபஸ் பண்ணலாம் அப்படின்னு அந்த கிழக்கு சமுத்திரத்தில் இருக்கக்கூடியதான கருட பர்வதத்திலே தங்கி கருடனாட்டமே இந்திரனும் கூட அஷ்டாட்சர மகாமந்திரத்தினாலே சபரி பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணினான். இப்படி இந்திரன் பிரம்மத்தினால பீடிக்கப்பட்டு சபரி பெருமாளை நோக்கி கருட பர்வதத்துல தபஸ் பண்ணிட்டே இருக்கிற சமயத்துல ஸ்வர்க்கத்துல தேவலோகத்துல தேவர்களுக்கெல்லாம் ராஜா இல்லாமல் இந்திரன் இல்லாமல் ரொம்ப கஷ்டமா இருந்தது. நம்மளுடைய ராஜா இங்க இல்லையே, ராஜகாரியங்கள்லாம் எப்படி நடக்கும், இந்திரன் இல்லாம சபையெல்லாம் கூடுறது இல்லையேன்னு அவ கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்படியே அவளுக்குள்ள என்ன பண்றதுன்னு தெரியாம புலம்பிட்டு இருக்கா. இந்திரன் தபஸ் பண்ணி பெருமாள் பிரத்யட்சமா சேவை கொடுத்து இந்திரனுடைய பிரம்மத்தி போனாதான் இந்திரன் பிரம்மத்திலேருந்து விடுபடுவான். இழந்த சக்தியை எல்லாம் திரும்ப பெறணும், பழையபடி இந்திர பதவிக்கு வரணும்னா பெருமாள் அனுகிரகித்து உனக்கு பழையபடி இழந்த சக்திகளை எல்லாம் கொடுத்து தோஷம் போய் உன்னை இந்திரனா நியமிக்கிறேன்னு பெருமாள் சொன்னாதான் இங்க வர முடியாமன். அதுக்கெல்லாம் எத்தனை காலம் ஆகும்னு தெரியாது. அது வரைக்கும் ராஜா இல்லாம இந்திரலோகமானது எப்படி நடக்கும் அப்படின்னு தேவர்கள்லாம் புலம்பின்னு இருந்தா என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த சமயத்துல அந்த தேவர்கள் முன்னால சொர்க்கத்துல நாரதர் வந்தார். வந்து நாரதர் சொன்னார், தேவர்களே நீங்கெல்லாம் ஒன்னும் கவலைப்படாதங்கோ, மனுஷாலாம் வாழக்கூடியதான மனுஷ லோகத்துல அதாவது பூலோகத்திலே நல்ல குணமுள்ள நகுஷன் அப்படின்னு ஒரு ராஜா இருக்கான். அந்த ராஜா விசேஷமான தர்மங்களை எல்லாம் அனுஷ்டித்துக் கொண்டு யாகங்கள் தானங்களை எல்லாம் பண்ணிக்கொண்டு நல்ல ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கான். அவன் அப்படி நன்னா ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு வர சமயத்துல ஒரு முறை சியவனர் அப்படின்னு ஒரு மகரிஷி, சியவன மகரிஷின்னு பேரு, அவர் தேவப்பிரயாகைன்னு சொல்லக்கூடியதான க்ஷேத்திரத்திலே கங்கை நதியிலே மூழ்கி தவம் பண்ணிட்டு இருந்தார். தேவப்பிரயாகையில கங்கா ஜலத்துல மூழ்கிட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அப்போ கங்கையிலே மீன் பிடித்து வயிற்று பிழைப்பு நடத்தக்கூடிய மீனவர்கள், பரதவர்னு பேர் அவளுக்கு, அவ மீன் பிடிக்கிறதுக்காக வலைய வீசினா. ரிஷி ஜலத்துல மூழ்கிண்டு தன்னுடைய விசேஷ சக்தியினால தபஸ் பண்ணிட்டு இருக்கிறது அவளுக்கு தெரியாது. அதனால மீனுக்கு போட்ட வலையில ரிஷியும் சேர்ந்து வந்துட்டார். இதுல மீன்களோடு ரிஷியும் சேர்ந்து வந்துட்டார். அப்படி வலை போட்டு மீனை எல்லாம் பிடிச்சுண்டு சமுத்திர கரைக்கு வந்து வியாபாரம் பண்றதுக்காக அந்த வலைய பிரிக்கலான்னு பாக்குறச்ச, மெதுவா பிரிக்கிறச்ச மீன்களோடு கூட ஒரு தபஸ்வி ஒரு ரிஷி இருக்கிறத பார்த்து பயந்துட்டா. அத்தனை பரதவர்னு சொல்லக்கூடிய மீனவர்களும் சாஷ்டாங்கமா விழுந்து சேவித்து, சுவாமி வேணும்னு பண்ணல, ஜலத்துல மீன்களுக்காக நாங்க வலை வீசினோம், தேவரீரும் சேர்ந்து வந்துட்டீங்கோ, தேவரீர் தபஸ் பண்ணிட்டு இருக்கிறது தெரிஞ்சா இங்க நாங்க வந்தே இருக்க மாட்டோம், எங்களை மன்னிச்சுடுங்கோ, அறியாமல் பண்ணின பிழை சபிச்சுட வேண்டாம், எங்களுக்கு எந்த தண்டனையும் கொடுத்துட வேண்டாம், மன்னிச்சுடுங்கோன்னு பிரார்த்திச்சா. ரொம்ப நல்லவாளா இருக்கா, வேணும்னு எல்லாம் பண்ணல, தெரியாம பண்ணிவிட்டா. ரொம்பவும் பணிவோடு கூட நம்மளை வணங்கி மரியாதையா எப்படி பிரார்த்திக்கணுமோ அப்படி பிரார்த்திக்கிறா. அதனால இவ மேல கோபம் கொண்டு இவாளுக்கு சிக்ஷை எல்லாம் கொடுக்க வேண்டாம், சாபம் எல்லாம் கொடுக்க வேண்டாம், இவாளுக்கு நல்ல வழி ஒண்ணு காட்டலாம் அப்படின்னு ரிஷியானவர் என்ன பண்ணினார், சிவனர் அந்த மீனவர்களிடத்துல சொன்னார், இந்த மீனோட கூட என்னையும் வித்துடுங்கோ, ஆனா யார் யாருக்கோ விற்க வேண்டாம், ராஜாவுக்கு வில்லுங்கோ. இந்த தேசத்தை ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கிற ராஜா இருக்கானே நகுஷன், அவன் கிட்ட போய் இந்த மொத்த மீனையும் என்னையும் சேர்த்து வித்துடுங்கோ, அதுக்கு தகுந்ததான வஸ்து, அதுக்கு சரிசமானமான வஸ்து அவன் என்ன கொடுக்குறானோ அதை வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு நீங்க பாட்டுக்கு சௌக்கியமா வாழுங்கோ, வேற ஒன்றும் பண்ண வேண்டாம்னு சொன்னார். சரின்னு அந்த ரிஷியை சேவிச்சுண்டு கருணை காட்டினார் அப்படின்னு நன்றி தெரிவிச்சுட்டு அந்த வலையோடு கூட மீன்கள் ரிஷி எல்லாரும் எடுத்துட்டு ராஜா முன்னால போனா. எல்லாரும் நடந்த விஷயங்களை எல்லாம் சொன்னான். சொல்லிட்டு ரிஷியனுடைய நியமனம், மீன்களோடு கூட தன்னையும் உங்களிடத்துல வித்துட்டு நீங்க கொடுக்கிற வஸ்துவை வாங்கிட்டு எங்களை சௌக்கியமா இருக்க சொன்னார்.
நீங்க தான் இந்த காரியத்தை நடத்தி வைக்கணும்னு ராஜாவை போய் பிரார்த்திச்சான் நகுஷனை. ராஜா பார்த்தான், மீன்களுக்கு உரிய விலை என்னமோ அதை கொடுத்துட்டான் தனியா. ஆனா ரிஷிக்கு மீனுக்கு கொடுக்கிற விலையை கொடுக்க முடியுமா? எவ்வளவு பெரிய தபஸ்வி, அதுவும் ஜலத்துல மூழ்கிட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கார். இவா தெரியாம அபச்சாரப்பட்டு வலை போட்டு இழுத்து வந்துட்டாலும் கோவிச்சுண்டி வாழ சபிக்காம நல்ல வழி காட்டுறார். என்ன வித்த அந்த பொருளை கொண்டு நீங்க வாழுங்கொண்டு எல்லாம் சொல்றாரு. எத்தனை பெரிய மகான், கோவத்தை வென்றவர், தபஸ்வி. அல்ப கோவத்தினாலே தன்னுடைய தபோபலத்தை எல்லாம் இழக்காதவர். இவருக்கு விசேஷமா சம்பாவனை பண்ணணும் அப்படின்னு நிறைய ஸ்வர்ண ஆபரணங்கள், ரத்ன ஆபரணங்கள், வைர ஆபரணங்களை எல்லாம் கொடுத்தானா ரிஷிக்கு விலையா. ஒரு பெரிய தங்க தட்டுல நிறைய ஆபரணங்களை எல்லாம் வச்சுட்டு வந்து ரிஷி முன்னாடி காட்டினானா. சுவாமி, உங்களுக்கு இந்த விலை போருமா, திருப்தியான்னு கேட்டானா. இவ்வளவுதானா என்னுடைய மதிப்பு? இந்த ஆபரணங்கள்லாம் எனக்கு சரிசமமா ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டார் சவணர். இன்னும் நிறைய ரத்தனங்களை எல்லாம் எடுத்துட்டு வந்து குவித்தான் அவர் முன்னால. இதுவும் போராதுன்னு விலை உயர்ந்த பட்டு வஸ்திரங்களை எல்லாம் கொண்டாந்து மலை போல குவித்தான். இதுவும் போராதுன்னு சரி என்ன பண்றதுன்னு பொக்கிஷம், அதாவது கஜானால என்னென்ன இருக்கோ அது அத்தனையும் கொண்டாந்து ரிஷிகிட்ட கொடுத்தான். அரண்மனை கஜானால என்னென்ன இருக்கோ பணம் பொருள் அப்படின்னு அத்தனையும் கொண்டாந்து ரிஷி முன்னாடி சமர்ப்பித்தான். சுவாமி, எல்லாத்தையும் வச்சுட்டேன், கஜானால இருக்கிற அத்தனையும் வச்சுட்டேன், இது உங்களுக்கு விலையாக ஆகுமா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னா இதுவும் போராதுன்னு சொல்லிட்டார் ரிஷி. சரி என்ன பண்றதுன்னு தெரியாம இதுக்கு மேல என் ராஜ்யத்தில் பாதி ராஜ்யத்தை உங்களுக்கு விலையாக சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு பாதி ராஜ்யத்தை ரிஷி பேர்ல எழுதி வச்சுடுறேன் அப்படின்னு அதை காணிக்கையா சமர்ப்பித்தான். ரிஷி ஆசைப்பட்ட மாதிரி ரிஷியினுடைய விலையா அந்த மீனவர்கள் பாதி ராஜ்யத்தை ஆண்டுண்டு அவ சௌக்கியமா ராஜாக்களா இருக்கட்டும் அப்படின்னு. ரிஷி பார்த்தார், கேவலம் பாதி ராஜ்யம் பெரும்படியானதானா என் மதிப்பு அப்படின்னார். சரி என்ன மன்னிச்சுடுங்க, மொத்த ராஜ்யத்தையுமே நான் விலையா கொடுத்துடுறேன்னு தன் கிரீடத்தை கழட்டி ரிஷி முன்னால வச்சான். கீழே விழுந்துட்டு சேவிச்சான் அவரை. மொத்த ராஜ்யத்தையும் உமக்கு விலையா சமர்ப்பிச்சு விடுறேன், இப்போ உமக்கு திருப்தியான்னு கேட்டான். கேவலம் இந்த ராஜ்யத்தினுடைய மதிப்பு தானா என்னுடைய விலை, இதுவும் போராதுன்னுட்டார். வேற வழியே இல்லாம ராஜ்யத்தையும் கொடுத்தாச்சு, இதுக்கு மேல என்ன கொடுக்கறதுன்னு வேற வழி தெரியாம நகுஷன் என்ன பண்ணினான், நாம் என்ன சொல்லுவோம், என் உயிரினும் மேலானன்னு சொல்லுவோமோ இல்லையோ, அந்த உயிரையே கொடுக்கிறேன்னுட்டான். சுவாமி, என்னுடைய பிராணனை உங்களுக்கு விலையா கொடுத்துடுறேன், இப்போதே பிராண தியாகம் பண்ணி கொள்கிறேன், அது பண்ணினா உங்களுக்கு விலையாக ஆகுமான்னு சொல்லுங்க, திருப்தியா நான் பிராண தியாகம் பண்ண தயாரா இருக்கேன்னா. சிவனர் சொன்னார், உன்னுடைய பிராணனும் எனக்கு ஈடாகாது, நீயும் நானும் ஒன்னா, நான் எப்பேற்பட்ட தபஸ்வி அப்படின்னு சொல்லவே இது என்ன ரொம்ப சோதனையா இருக்கு. ஒரு ரிஷியின் இடத்துல அபச்சாரப்பட்டதான பாவம் நமக்கு வேண்டாம், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு ரொம்பவும் குழம்பி பயத்தோட கூட படபடப்போட நின்றுட்டு இருந்தான். அந்த சமயத்துல கவிஜாத்தர் அப்படின்னு ஒரு மகரிஷி, கவிஜாத்த மகர்ஷின்னு அவர் அந்த சபைக்கு வந்தார். வந்து நகுஷன் ரொம்ப நல்லவன் தான், ஆனா அவனுக்கு சாஸ்திர ஞானம் அவ்வளவு போறல, ரிஷியினுடைய மதிப்புன்னு கேவலம் ஆபரணங்கள், ரத்தனங்கள், வஸ்திரங்கள், ராஜ்யம், பிராணன் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். வாஸ்தவத்துல இந்த ரிஷியினுடைய பெருமைக்கு தகுந்த ஒரு வஸ்துவை தான் விலையா கொடுக்கணும், அது என்னன்னு இவனுக்கு தெரியல, பாவம் நல்லவன் தான், அதனால நாம அவனுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு கவிஜாத்தர் என்ன பண்ணினார், நகுஷா நான் சொல்றேன் நன்னா கேட்டுக்கோ, பசு இருக்கு பத்தியா, பசுமாடு, அது ஒண்ணுதான் பிராமணனுக்கு சமானமாக ஆக முடியும். இந்த ரிஷி பிராமணரானபடினாலே இவருக்கு சமானமான விலையை தான் ஒண்ணு கொடுக்கணும்னா அத்தனை தேவதைகளும் வசிக்கக்கூடிய பிராட்டியினுடைய வாசஸ்தானமாக இருக்கக்கூடிய பசுமாடு ஒண்ணுதான் இவருக்கு சமானமாக ஆக முடியும். அதனால அவருக்கு விலையை கொடுத்து அவருடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாகாம இருக்கணும்னு நீ நினைச்சியானா ஒரு நல்ல உத்தமமான பசுமாடை கொண்டாந்து கொடு அப்படின்னு கவிஜாத்தர் வழி சொன்னார். அப்படியே பண்றேன்னு அவரை சேவிச்சுட்டு ஒரு உத்தமமான பசுமாடு எடுத்துட்டு வந்து, சுவாமி இந்த ரிஷி சாட்சப்படி சாஸ்திரப்படி உங்களுக்கு சமானமான விலையா காணிக்கையா இந்த பசுமாடை சமர்ப்பிக்கிறேன், அனுகிரகம் பண்ணணும்னு கொடுத்தான். அப்போதான் சிவனர் சொன்னார், ஒரு பிராமணனுக்கு சமானமான ஒரு பிராணின்னு சொன்னா அது பசுமாடு தான், இப்போதுதான் எனக்கு சமானமான விலையை நீ கொடுத்துருக்க அப்படின்னு அந்த பசுமாட்டை நீங்க ஓட்டிட்டு போங்க,
அதுகிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய வஸ்துக்கள்னால உங்களுக்கு ஒரு குறையும் இல்லாம நீங்க ராஜாவாட்டமா வாழ்வீங்கோ. இந்த பசுமாடே காமதேனுவாட்டம் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து உங்களை நன்னா வச்சுட்டு இருக்கோம். இந்த பசு எடுக்கிற இடத்துல எப்போதும் செல்வம் கொழிக்கும், ஐஸ்வர்யம் கொழிக்கும், சுபிக்ஷமா இருப்பீங்கோ அப்படின்னு சிவனர் அந்த பரதவாலை எல்லாம் அனுகிரகம் பண்ணி அனுப்பி வச்சுட்டார். இப்போ பரதவர் அந்த பசுவை வாங்கிண்டாலே அவ என்ன பண்ணா தெரியுமா? அந்த பசுவை அவ ஓட்டிண்டு போல. இவர் சொன்ன மாதிரி, சுவாமி 1000 இருந்தாலும் நீங்க எங்க மேல கோபம் எல்லாம் படாம சாபம் எல்லாம் கொடுக்காம எங்களுக்கு அனுகிரகம் பண்ணி நாங்க நன்னா வாழறதுக்கான வழியை காட்டி கொடுத்தாலும் கூட நாங்க பண்ணினது தப்புதான். மகா தபஸ்வியான உங்களை வலையில போட்டு இழுத்துட்டோம். இதுவே வேற யாரானும் கோபக்கார மகரிஷியா இருந்தா எங்க நிலைமை என்ன இருக்கும்? நீங்க கோவிச்சுக்கல மன்னிச்சுட்டீங்கன்னு சொன்னாலும் கூட ரிஷியான உங்களிடத்துல பட்ட அபச்சாரம் ஒரு பாவமா எங்களை சூழ்ந்து சுத்தின்னு இருக்கோம். அந்த பாவம் நீங்கணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். நாங்க ராஜ்யத்தை ஆண்டுண்டு பெரிய சொத்து சுகத்தோட வாழறதை விட ஒரு பிராமணருக்கு ஒரு ரிஷிக்கு தெரியாமல் பண்ணின பாவம் கூட எங்களை ஒட்டிக்க கூடாது, அதனால நாங்க தண்டனை அனுபவிக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். எங்களுடைய பாவம் நீங்கணும்னா இந்த பசுமாட்டை நீங்க தானமா வாங்கிக்கோங்க, வாங்கிட்டீங்களானா எங்களுடைய பாவம் போயிடும் அப்படின்னு அந்த மீனவர்கள்லாம் சொன்னான். ரிஷிக்கு விலையா பசுமாட்டை நகுஷன் மீனவர்களுக்கு கொடுத்துட்டான். இப்ப பசுமாடு மீனவர்களுக்கு சொந்தமானது. அவளுக்கு சொந்தமான வஸ்துவா யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் மௌலியோ. சுவாமி இதை ஏத்துக்கோங்க, எங்களுடைய பாவம் எல்லாம் போறதுக்கு எங்களை அனுகிரகம் பண்ணுங்கன்னு மீனவர்கள்லாம் அந்த பசுமாட்டை ரிஷிக்கு சமர்ப்பிச்சுட்டு அவ விழுந்து சேவித்தா. அடுத்த க்ஷணம் ரிஷி அவளை மன்னிச்சு, நீங்க பண்ணினதான அபச்சாரத்தினால வந்த பாவம் எல்லாம் உங்களை விட்டு நீங்க கடவுதுன்னு அனுகிரகித்தார். அடுத்த க்ஷணம் சொர்க்கத்திலேருந்து விசேஷமா விமானம் வந்தது. அத்தனை மீனவர்களும் அந்த பரதவர்கள் அத்தனை பேரும் அந்த விமானத்துல ஏறிண்டு சொர்க்கம் போய் சேர்ந்து அங்க விசேஷமான பலன்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருந்தா. இப்படி அவ சொர்க்கம் போயிட்டா. சிவன மகரிஷி இந்த ராஜா நகுஷன் மேல அனுகிரகம் பண்றதுக்காக அவன் மேல பேரன்பு கொண்டு, நகுஷா ஒரு சமயத்திலையும் கோபத்தை கட்டுப்படுத்திண்டு நீ உன்னுடைய கண்ட்ரோலை இழக்காம ரொம்பவும் பொறுமையோடு கூட ரிஷியான இடத்திலே தகுந்த மரியாதையோடு கூட பணிவா நடந்துண்ட, ராஜ்யம் எல்லாத்துக்கும் மேல உன்னுடைய பிராணனை எனக்கு விலையா சமர்ப்பிக்கிறதுக்காக வந்த, கிட்டத்தட்ட நீ சரணாகதி பண்ணிருக்க என்ன, அதனால உன் மேல எனக்கு விசேஷமான அனுகிரகம் ஏற்பட்டிருக்கிறது. நான் உனக்கு வரம் தரேன், கூடிய சீக்கிரத்துல நீ இந்திரலோகத்திலே தேவேந்திரனாக போக போகிறாய் அப்படின்னு வரம் கொடுத்தார் சிவனர். யாருக்கு? நகுஷனுக்கு. இந்த கதைய இந்திரன் பிரம்மத்தி புடிச்சு தபஸ் பண்ணிட்டு இருக்கானே, ராஜா இல்லாம எப்படி ஸ்வர்க்கம் நடக்கும்னு புலம்பின் இருந்த தேவர்களுக்கு ஸ்வர்கலோகத்தில் நாரதர் சொன்னார். சொல்லிட்டு ரிஷிகளினுடைய வார்த்தை வீண் போகாது, அதுவும் சிவனர்லாம் ரொம்ப பெரிய விசேஷமான உத்தமமான மகரிஷி, மகா தபஸ்வி, அவர் அனுகிரகம் பண்ணிருக்கார், சீக்கிரத்துல நீ தேவேந்திரனா போறேன்னு. அதனால அவருடைய வாக்குப்படி நகுஷனை கொண்டாந்து இந்திரனா நீங்க பட்டாபிஷேகம் பண்ணி அவனை தலைவனா கொண்டு உங்களுடைய ராஜ்யத்தை நிர்வாகம் பண்ணிட்டு வாங்கோ அப்படின்னு நாரதர் சொன்னார். இதுல இருந்து ஒண்ணு என்ன தெரிகிறது? எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் சொல்லக்கூடியவன் ஒருத்தன் தான் சிருஷ்டிகர்த்தா, அவன் ஒருத்தன் தான் ஜெகநாதன், அவன் ஒருத்தன் தான் சொல்றது போல இந்திரன் ஒருத்தன் தான் சொல்ல முடியாது. இந்திரன் அப்படின்றது தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறவன் அப்படின்ற ஒரு பதவி. தபஸ் பண்ணியோ யாகம் பண்ணியோ நிறைய புண்ணியங்களினுடைய பலனாகவோ அல்லது இந்த மாதிரி விசேஷமான பாகவதாலான ரிஷிகளினுடைய அனுகிரகத்தினாலோ பெருமாள் கொடுக்கிற வரத்தினாலோ யார் வேண்டுமானாலும் இந்திரனாலாம். அதனால இந்திர பதவியில இதுவரைக்கும் எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் இருந்தா இனி எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் இருப்பா. இந்திரன்னா ஒருத்தன் தான் கிடையாது. குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் அவன் இருப்பான், அடுத்தவன் இறங்குவான், திரும்ப இன்னொருத்தன் வருவான், அப்படி போயிட்டே இருக்கும். இப்படிதான் எல்லா பதவிகளும். நாரதர் அப்படின்னு சொல்ல சரி அப்படியே பண்றோம்னு இவன் என்ன பண்ணினா பூலோகத்திற்கு நகுஷன் இருக்கிற இடத்துக்கு போன அத்தனை தேவர்களும் போய் நகுஷன் இடத்துல நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிவன மகரிஷி உங்களை அனுகிரகம் பண்ணாராமே, கூடிய சீக்கிரத்துல தேவேந்திரனாக போறேன்னு, அந்த வேலை வந்துடுத்தோம், நாங்கெல்லாம் தேவர்கள் இப்போதே உங்க குடும்பத்தோட கூட தேவலோகத்துக்கு வந்து இந்திரனா பட்டாபிஷேகம் பண்ணிட்டு எங்களுக்கெல்லாம் ராஜாவா இருந்து எங்களை வழி நடத்தணும் அப்படின்னு பிரார்த்தித்து நகுஷனை தேவலோகத்துக்கு அழிச்சுட்டு போய் தேவேந்திரன் ஆக்கிட்டா. நகுஷன் சொல்லக்கூடிய புது இந்திரன் தலைமையில தேவசபை ரொம்ப நன்னா நடந்துட்டு வருது.
இங்க பூலோகத்துல இந்திரன் பிரம்மஹத்தி தோஷம் போனோன்றதுக்காக சமுத்திரத்துல கருட பர்வதத்தின் மேல நின்றுண்டு பல வருஷ காலங்கள் தபஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ இந்த க்ஷேத்ராதீசனான சௌரிராஜ பெருமாள் என்ன பண்ணினார், வசிஷ்டர் முதலான மகரிஷிகளை எல்லாம் கூட்டு இந்த இந்திரன் அவனுக்கு பீடித்த பிரம்மஹத்தி தோஷம் போனோன்றதுக்காக என்ன நோக்கி தபஸ் பண்ணிட்டு இருக்கான். நீங்க என்ன பண்றீங்கோ, அவன் இருக்கிற இடத்துக்கு போய் அவன் தபஸை நிறுத்தி அவனுக்கு அஸ்வமேத யாகத்தை பண்ணி வைங்கோ. அஸ்வமேத யாகம் பண்ணினா அவனுடைய பிரம்மஹத்தி தோஷத்தை நான் போக்கி வைக்கிறேன். அதை எங்க பண்ணணும்னா சர்வ பாபஹரமான இந்த நித்திய புஷ்கரிணி தீரத்தில் பண்ண வேணும். எல்லா பாவங்களையும் அழிக்கக்கூடிய பெருமை படைத்த நித்திய புஷ்கரிணி தீர்த்தத்தினுடைய கரையிலே பண்ணி வைக்க வேணும். அதுக்கு நீங்க ஆக வேண்டிய காரியங்களை பாருங்க. என்னுடைய படைத்தளபதியான விஸ்வக்சேனருடைய வீரர்கள், விஸ்வக்சேனருடைய கைங்கரியபரா அஸ்வமேத யாக குதிரையை காத்து கொண்டு ரட்சித்துக் கொண்டு நிற்பார்கள் அப்படின்னு பெருமாள் சொன்னார். அதன்படியே வசிஷ்டர் முதலான ரிஷிகள்லாம் சமுத்திர கரைக்கு போனா, இந்திரன் அங்க உக்கிரமா கருட பர்வதத்தின் மேல தபஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய், நாங்கெல்லாம் வசிஷ்டாதி ரிஷிகள் பெருமாள் திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் சௌரிராஜன் சொல்லி வந்திருக்கோம். நீ பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணிட்டு இருக்க, பெருமாள் வந்து உன்னுடையதான பிரம்மத்திய போக்கணும்னு உன்னுடைய எண்ணம். நித்திய புஷ்கரணி கரையில நீ அஸ்வமேத யாகம் பண்ணினா பெருமாள் உன்னுடைய பிரம்மத்திய போக்கி வைக்கிறேன்னு சொல்றார். பெருமாளுடைய நியமனப்படி உன் அழிஷன் போலான்னு வந்திருக்கோம், எங்களோட வா இப்பவே ஆயிஷா. இந்திரனே இவாளோட வந்தான். வந்த அஸ்வமேத யாகத்துக்கான காரியங்கள்லாம் நன்னா ஜோரா நடக்க ஆரம்பிச்சது. அந்த யாகத்துக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டிய குதிரைய, அதுக்கு பண்ண வேண்டிய சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணி பல நாடுகளுக்கு அதை அப்படியே ஓட விடுவா. அது பல நாடுகள் சுத்திண்டு வரணும். அப்படி பல நாடுகள் அந்த அஸ்வமேத யாக குதிரையானது விடப்படும், அது ஓடும். அப்போ கூட வீரர்கள், இந்த இடத்துல இந்திரன் இதுக்காக அஸ்வமேத யாகம் பண்ண போறான், அந்த யாகத்திற்கு விட வேண்டிய குதிரை தான் இது, பலம் இருக்கிறவா இந்த குதிரையை அடக்கலாம், இதை புடிச்சு வச்சுக்கலாம். அப்படி யாரான இந்த குதிரையை புடிச்சு வச்சுட்டீங்களான்னா நீங்க இந்திரனோடு கூட போரிட்டு இந்திரன் ஜெயித்தானா நீங்க அவனுக்கு அடிமையாயிடணும், நீங்க ஜெயித்தீங்களானா அஸ்வமேதியாக நடக்காது அப்படின்னு அறிவிச்சுட்டு போனோவா. அந்த மாதிரி விஸ்வக்சேனருடைய வீரர்கள் அந்த குதிரை பின்னாடி போனான். யார் அந்த குதிரையை தடுத்து நிறுத்துறாலோ அவளை சிறைப்பிடிப்பா. யார் அந்த குதிரையை ஏவினானோ அவன் குதிரையை தடுத்தவாளோடு கூட சண்டை போடணும். இதுதான் வழக்கம். குதிரை போய் கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. போன கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் விஸ்வக்சேனருடைய கைங்கரியபரா ஒரு குரூரமான ஒரு பொண்ணு அழிச்சுட்டு வந்தா. பொண்ணுன்னா சாதாரணமான பொண்ணு அல்ல, பார்த்தாலே கதி கலங்குறதே பயமா இருக்கு, அந்த மாதிரி ஒரு கோரமான பெண்ணு அழிச்சுட்டு வந்தா. அப்படி தலையை விரிச்சு போட்டுண்டு தலைமையரெல்லாம் செம்மட்ட முடியா இருக்கு, கண்கள்ல நெருப்பு கக்கறது, பெரிய வயிறு, பானையாட்டமா பெரிய வயிறு, நன்னா அகலமாகவும் நீளமாகவும் இருக்கக்கூடிய கன்றாவியான ஒரு தலை, பார்த்தாலே பயம் ஏற்படும்படியான ஒரு தலை, உடம்புல கிழிந்து தொங்கின்னு இருக்கிற ஆடை, கிழிஞ்ச வஸ்திரத்தோடு கூட ஒரு இரும்பு உலக்கைய கையில வச்சுட்டு பாக்குறதுக்கு ராட்சசி மாதிரி இருந்துட்டு இருக்கா அந்த பொண்ணு. அவளை விஸ்வக்சேனருடைய அடியவர்களான குமுதன் முதலானவாள்லாம் ஒரு கைதியை பிடிக்கிறாப்புல புடிச்சுட்டு வந்து விஸ்வக்சேனருக்கு முன்னால கொண்டாந்து நிறுத்தினான். இவ யாரு, ஏன் இவளை அழிச்சுட்டு வந்தீங்கன்னு விஸ்வக்சேனர் கேட்டார். அப்போ அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பித்தா. என்ன சொன்னான்னா, விஸ்வக்சேனரே, நான் தான் பிரம்மஹத்தி, நான் இந்திரனை பிடிச்சிருந்தேன், ருத்ராசுரனை கொன்னதுனால நான் இந்திரனை பீடித்திருந்தேன். நான் அவனை விட்டு போனோம், அவனுக்கு பிரம்மத்தி போனோன்றதுக்காக இந்த புண்ணிய கஷேத்திரமான கிருஷ்ணாரண்ய கஷேத்திரத்துக்குள்ள பிரவேசிச்சுட்டான். எப்பேற்பட்ட தோஷமா இருந்தாலும் புண்ணிய கஷேத்திரத்துக்குள்ள நுழைய முடியாது ஒன்னும். அதனால இந்த புண்ணிய கஷேத்திர எல்லைக்குள்ள இந்திரன் நுழைந்து இந்த கஷேத்திரத்தினுடைய எல்லையாக இருக்கக்கூடிய கருட பர்வதத்தின் மேல தபஸ் பண்ணிட்டு இருந்தான். என்னைக்கு இந்த கஷேத்திரத்துல காலடி எடுத்து வைத்தானோ அப்போதே என்னுடைய வீரியம் குறைந்து விட்டது. என்னால இந்திரனை ஒண்ணும் பண்ண முடியல. நான் என்னுடைய சக்தியெல்லாம் இழந்து
இந்திரன் மேல இருந்து அப்படி தூக்கி எறியப்பட்டு கொஞ்சம் அப்படி தூரத்துல வெளியில தங்கிவிட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரம்மத்தி வந்தா போகாது. விசேஷமா யாகமோ தபஸோ பெருமாளோ வந்து சொன்னாதான் பிரம்மத்தி போகும். ஆனால் புண்ணிய கஷேத்திரங்கள் இருக்கிறச்ச அந்த பிரம்மத்தி யாரை பீடித்திருக்கிறதோ அவனை விட்டு விலகி நிற்கும். எப்போ அந்த புண்ணிய கஷேத்திரத்துக்கு வெளியில வரானோ உடனே பிடிச்சுக்கும். அதனால எப்ப வருவான் பிடிச்சுக்கலாம் அப்படின்னு இந்திரனை எதிர்பார்த்து அந்த பிரம்மத்தி காத்துட்டு இருந்தது. இந்த சமயத்துலதான் இந்த கஷேத்திராதீசனான சௌரிராஜ பெருமாள் வசிஷ்டர் முதலான ரிஷிகளிடத்திலே அவனை வந்து இங்க அஸ்வமேத யாகம் பண்ண சொல்லுங்க, நான் அவனுடைய பிரம்மத்திய போக்குறேன்னு சொன்னார். பெருமாள் சாய்ச்சபடி இந்திரன் நல்லபடியா அஸ்வமேத யாகத்தை பூர்த்தி பண்ணிட்டானா என் கதி என்னாருது, என் நிலைமை என்னாருது? பெருமாள் பிரம்மத்திய போக்கிடுறேன்னு சொல்லுவார், அப்ப நான் அழிஞ்சு போயிடுவேன். அதனால என்ன காப்பாத்திக்கணும்னா இந்த யாகம் நடக்கக்கூடாது. குதிரையை பிடிச்சு வச்சுட்டா யாகம் நின்று போயிடுமோன்னு அதனாலதான் நான் குதிரையை பிடிச்சு வச்சுட்டேன். அதுக்கு தண்டனையா உங்களுடைய தூதர்கள் என்னை இங்க அழிச்சுட்டு வந்தா அப்படின்னு பிரம்மத்தி சொன்னான். உடனே விஸ்வக்சேனர் சரி இருங்கோ, நான் போய் பெருமாள் இடத்துல இதை விண்ணப்பிச்சுட்டு வரேன் அப்படின்னு நேர உத்பலாவதக விமானத்துக்கு போனார். சௌரி பெருமாள் இடத்துல நடந்த விஷயங்களை எல்லாம் சொன்னார். சொன்ன உடனே பெருமாள் சொன்னார், அவ பேர்லயும் தப்பில்லை. பிராமணனை வேத சம்பந்தம் இருக்கிறவனை கொன்னா இந்த பிரம்மத்தி தோஷமானவள் கொன்னவனை பீடிக்க வேணும் அப்படின்றது விதி. அந்த காரியத்தை தான் அவ பண்ணினான். இந்திரன் புண்ணிய கஷேத்திரத்துல என் கஷேத்திரத்துல வந்து கருட பர்வதத்தின் மேல அடைக்கலம் புகுந்தபடியினாலே அவளால் அவனை ஒன்னும் பண்ண முடியல. அவ விலகி இருந்தா இப்போ பிரம்மத்தியான தனக்கு அழிவு வந்து விட போகிறதேன்னு தன்னை ரட்சிச்சுக்கிறதுக்காக அந்த குதிரையை பிடிச்சு வச்சுட்டு இருக்கா. பொண்ணு வேற, அவளையெல்லாம் சண்டைக்கெல்லாம் கூப்பிட வேண்டாம், ஒன்னும் பாவம், போனா போறா விட்டுடுங்க. அவ என்ன கேட்கிறா, இப்போ இந்திரனை பீடிக்க வேண்டிய நான் இந்திரனை பீடிக்க முடியாம சக்தியெல்லாம் இழந்து தூரமா நின்றுட்டு இருக்கேன் அவனை விட்ட விலகி. எப்படி அவனை போய் நான் பிடிக்கிறதுன்னு கேட்கிறா. இனி இந்திரனை பிடிக்க முடியாது, ஏன்னா அஸ்வமேத யாகம் பண்ணினானா பெருமாள் அவனுடைய பிரம்மத்தியை நீக்கிடுறார். அதனால உன்னை நீ காப்பாத்திக்கணும்னா உனக்குன்னு நாங்க சில இடத்த கொடுக்குறோம், அந்த இடத்துல போய் நீ தங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பி வச்சுடுங்கன்னு பெருமாள் சொன்னார். எந்த இடம் அப்படின்னா பூமி, மலை, மரம், பெண், கடல், நதி, இந்த இடத்துல எல்லாம் நீ போய் இரு, இந்திரனை விட்டுடு. இந்திரன் பெருமாளை சரணாகதி பண்ணி தபஸ் பண்ணிட்டு இருக்கான். பெருமாள் ரிஷிகள் அனுப்பி அவனுக்காக யாகம் பண்ண சொன்னார். அந்த யாகத்துக்கு பெருமாளே அத்தியக்ஷரா இருந்து யாகத்தை நடத்தி வைக்க போறார். அதனால இந்திரனுடைய பிரம்மத்தி போயிடும், நீ அழிஞ்சு போயிடுவ. நல்ல வேளையா பெருமாள் உன் மேல இரக்கம் கொண்டு உனக்குன்னு நீ வசிக்கிறதுக்காக சில இடங்களை எல்லாம் வகுத்து கொடுத்திருக்கார். அதனால நீ அங்க போ, இந்திரனை விட்டுடுன்னு சொன்னான். சரின்னு தனக்கு உயிர் பிச்சை தந்ததற்காக பெருமாளை சேவிச்சுண்டு நன்றி தெரிவிச்சுட்டு இவாளையும் சேவிச்சுட்டு பெருமாள் சாட்சபடி பூமி, மலை, மரம், பெண், கடல், நதின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல பகிர்ந்து அங்கங்க இருந்துட்டு அப்படி போயிட்டாவோ பிரம்மத்தி. இப்போ அந்த கஷேத்திரத்துல இருந்து பிரம்மத்தி போயிட்டா. இதத்தான் பெருமாள் சொன்னார், இந்திரனாலே விடப்பட்டதான பிரம்மத்தி இந்த பர்வதத்தையும் இந்த சமுத்திரத்தையும் தாக்காதபடிக்கு அந்த பிரம்மத்தியை நான் இல்லாத பண்ணிவிடுறேன்னு சொன்னார். ஒன்னும் இந்திரனை ஒன்னும் பண்ண முடியலன்றதுக்காக பிரம்மத்தி சமுத்திர கரையிலேயே நிக்கிறது. என்னைக்காவது சமுத்திரத்தையோ பர்வதத்தையோ ஏதானும் படலாம் ஒன்னும், அதனால தோஷம் ஏற்படலாம் ஒன்னும். அந்த சமுத்திர கரையில பிரம்மத்தி இருந்துருக்கா, பிரம்மத்தி தோஷ சம்பந்தம் உள்ள சமுத்திரம்னு சொல்லுவாள் ஒன்னும். அந்த தோஷம் நீங்குவதற்கும் வரம் தரேன்னு சொன்னார் பெருமாள். அதன்படி பிரம்மத்திக்கு தகுந்த இடத்தெல்லாம் வகுத்து கொடுத்ததுனால அவன் இடத்தை விட்டு போயிட்டா. கருட பர்வதமும் அந்த சமுத்திரமும் பிரம்மத்தி தோஷம் இல்லாமல் இந்திரனாலே விடப்பட்ட பிரம்மத்தி சம்பந்தம் இல்லாமல் பவித்திரமாச்சு. வசிஷ்டர் முதலான ரிஷிகள்லாம் இந்திரன் அழிச்சுண்டு வந்து நல்லபடியா அஸ்வமேத யாகத்தை பண்ணி வைத்தா. பத்னி இல்லாம யாகம் பண்ண முடியாது. பண்ண தப்புக்காக பிரம்மத்தி தோஷம் வந்து அதுல இருந்து விடுபடுறதுக்காக இந்திரன் மட்டும் தான் தபஸ் பண்ணிட்டு இருந்தான். இந்திராணி சொர்க்கத்துலதான் இருந்தா. தபஸ் தனியா தான் பண்ணணும், யாகம் பத்னி இல்லாம பண்ண முடியாது. அதனால யாகம் பண்றதுக்காக இந்திரனுக்கு தெரியாம ரிஷிகள்லாம் போய் ரகசியமா இந்திராணியும் அழிச்சுட்டு வந்தா.
வந்து பத்னி இல்லாம எப்படி யாகம் தொடங்குறதுன்னு நினைச்சேன், நல்லபடியா நீ வந்துட்டேன்னு சொல்லி இந்திராணியோட கூட சேர்ந்து இந்திரன் நல்லபடியா யாகத்தை தொடங்கினான். கஷேத்ராதீசனான சௌரிராஜ பெருமாளே, இந்த யாகத்தை பண்ணணும்னு நியமிச்ச சௌரி பெருமாளே, இந்த யாகத்திற்கு சதஸ்யரா, அதாவது யாகத்துக்கு அத்தியக்ஷரா தன்னுடைய மேற்பார்வையில இருந்து நல்லபடியா இந்த யாகத்தை நடத்தி வைத்தார். நல்லபடியா அஸ்வமேத யாகம் முடிஞ்செடுத்து இந்திரன் நவபிரத ஸ்தானம் எல்லாம் பண்ணினான். பெருமாள் கொடுத்த வாக்கின்படி இந்திரனுக்கு இருந்த பிரம்மத்தி தோஷத்தை அவனுக்கு இருந்து விளக்கிட்டார். ரிஷிகள் இந்திராணிய சொர்க்கத்தில இருந்து ரகசியமா அழிச்சுட்டு வந்தாலே, அவ திரும்ப நல்லபடியா அதே மாதிரி ரகசியமா இந்திராணிய கொண்டு சொர்க்கத்துல விட்டுட்டா. இப்ப ரிஷிகள்லாம் இந்திரனை பார்த்து சொன்னா, உனக்கு பிரம்மத்தி போயிடுத்து, உன் பிரம்மத்திய நீக்கின பெருமாளை சேவிச்சுட்டு கொஞ்ச நாள் அவர் அனுபவிச்சுட்டு அவருக்கு திருவாராதனம் கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு பெருமாள் இடத்துல அனுமதி பெற்றுக் கொண்டு நீ திரும்ப சொர்க்கத்துக்கு போ, நாங்க புறப்படுறோம் அப்படின்னு ரிஷிகள் எல்லாம் புறப்பட்டு போயிட்டா. இந்திரன் கொஞ்ச நாள் நித்திய புஷ்கரனில் தீர்த்தாமாடிண்டு உத்பலாவதக விமான நிழல்ல இருக்கக்கூடிய சௌரிராஜ பெருமாளை சேவிச்சுண்டு ஆராதனம் எல்லாம் பண்ணிண்டு கைங்கரியம் எல்லாம் பண்ணிண்டு பெருமாள் அனுபவிச்சுண்டு இருக்கான். அப்படி ஒரு நாள் நான் சொர்க்கத்துக்கு போனோம், எனக்கு அனுமதி தரணும்னு பெருமாளை பிரார்த்தித்தான். பெருமாள் சொன்னார், இந்திரா நல்லபடியா போயிட்டு வா, என்னுடைய அனுகிரகம் உனக்கு எப்பவும் உண்டு. அங்கே ரிஷியினுடைய அனுகிரகத்தினாலும் தன்னுடைய புண்ணிய பலனாலும் நகுஷன்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் உன்னுடைய பதவியில இருந்துட்டு தேவலோகத்தை இப்ப ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கான். இப்போதைக்கு தேவலோகத்திலே நகுஷன் தான் தேவேந்திரன். நீ அங்க போ, நீ அவனை போய் பாரு, அவன் முன்னாலே போய் நில்லு, அவனை பார்க்கறச்ச என்ன நினைச்சுக்கோ. சொர்க்கத்துக்கு போய் இப்போ தேவேந்திரனா இருக்கக்கூடிய நகுஷன் முன்னால நின்னு அவனை பார்க்கிற போது சௌரிராஜ பெருமாளான என்னை நினைத்துக்கொள், என்னுடைய அனுகிரகத்தினால நகுஷனே உனக்கு திரும்பவும் பட்டாபிஷேகம் பண்ணி வைத்து உன்னை இந்திரனாக்கிட்டு அவன் இறங்கிடுவான் கீழே. ஏற்கனவே ஒரு இந்திரன் இருக்கானே, அப்புறம் நான் அங்க போய் என்ன பண்றதுன்னு நினைக்க வேண்டாம். அங்க போய் என்ன நினைச்சண்டியானா என்னாலே அனுகிரகிக்கப்பட்டு நகுஷன் உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அவன் அந்த பதவியை உனக்கு விட்டு கொடுத்துடுவான், நல்லபடியா போயிட்டு வா அப்படின்னு பெருமாள் இந்திரனுக்கு ஒரு வார்த்தை சொல்லி அனுகிரகம் பண்ணி இந்திரனை சொர்க்கத்துக்கு அனுப்பினார். இந்திரனும் சொர்க்கத்துக்கு போனான். நகுஷன் முன்னால போய் நின்னா நகுஷனை பார்த்தான். பார்த்தா இவன் எதிர்பார்த்ததை விட ரொம்பவும் கம்பீரமா, பார்த்த மாத்திரத்துல பயத்தை ஏற்படக்கூடிய அளவுக்கு நல்ல ஆஜானுபாகவா நகுஷன் அப்படி ஜம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கான், இந்திர சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே இவனை பார்த்தா நம்மளை விட பெரிய பலசாலியா தெரியறது, பயமா இருக்கே, நம்மளை இவன் ஏதானும் பண்ணிட்டானா என்ன பண்றது, இது என்ன நமக்கு புது எதிரி வந்துட்டானேன்னு அவனை பார்த்து கலங்கி பயந்து போட்டான். அப்படி அவனை பார்த்து பயந்ததுல பெருமாள் சொன்ன வார்த்தையை மறந்துட்டான். நகுஷனை பாக்குறச்ச நீ என்ன நினைச்சுக்கோ, அவனே உன்னை இந்திரனாக்குவான்னு சொன்னாரோன்னு பெருமாள், சபரி பெருமாள் அந்த வார்த்தையை மறந்துட்டான். நகுஷனை பார்த்த போது பயத்தினால கலங்கி போனானே ஒழிய சபரி பெருமாளை நினைக்கல, பகவத் அவசாரப்பட்டான். பெருமாளுடைய வாக்க மறந்தான், மீறினான், பெருமாளையே மறந்தான். எந்த பெருமாள் பிரம்மத்தினால இவன் இந்திர பதவியில இருந்து துபார்னு கீழே விழுந்தானோ அவனுடைய பிரம்மத்தை எல்லாம் நீக்கி பழையபடி அனுப்பி வச்சிருக்காரு பெருமாள். ஆபத்திலே உதவின அந்த தெய்வத்தை மறந்துட்டான். நம்மளை விட பலசாலியா இருக்கானே, நம்மள ஏதானும் பண்ணிட போறானோன்னு பயம் வந்துடுத்து இவனுக்கு. பெருமாளை நம்பல, தன்னை நம்பினான். தன்னை தானே ரட்சித்துக் கொள்வதாக அகங்காரம் வந்தது. உடனே நகுஷன் என்ன பண்ணினா இவனை ஓடு ஓடுன்னு விரட்டினான். என்ன தைரியம் உனக்கு, நான் இங்க இருந்து ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு வந்து இங்க உட்காரலான்னு என் முன்னால தைரியமா வந்து நிக்கிறியா, எப்படி நீ வரலாம் இங்க அப்படின்னு நகுஷன் கோச்சுண்டு என்ன பண்ணினான், புது இந்திரன் பழைய இந்திரனை ஓடு ஓடுன்னு விரட்டினான். அவன் எங்க தன்னை சம்ஹாரம் பண்ணிட போறானோ, மகாவீரனா இருக்கானே, கரடுமுரடா இருக்கானேன்னு பயந்துண்டு பழைய இந்திரன் என்ன பண்ணினான், ஹிமாலயம்னு சொல்லக்கூடிய இமயமலையில எங்க போய் ஒளியறதுன்னு இடம் தேடிண்டு போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஏரியில ஒரு தாமரை புஷ்பத்தினுடைய தண்டுல, ஒரு தாமரை தண்டுல ஒளிஞ்சுட்டான் போய். புது இந்திரனான நகுஷனுக்கு பயப்பட்டு தன் பிராணனை காப்பாத்திக்கிறதுக்காக இமயமலையில இருக்கக்கூடிய ஒரு ஏரியில ஒரு தாமரை புஷ்பத்தினுடைய தண்டுல போய் ஒளிஞ்சுட்டு இருந்தான் இந்திரன். இந்திராணி ரொம்ப வருத்தப்பட்டா. பெருமாள் இத்தனை பண்ணியும் கூட இந்த இந்திரனுக்கு புத்தி வரலையே, பெருமாள் சொன்னபடி பெருமாளை நினைச்சுட்டு இருந்தானா, இந்நேரம் ராஜாவா இருந்திருப்பான், நாமளும் கவலை இல்லாம அவனோட சேர்ந்து வாழ்ந்திருக்கலாமே. இத்தனை பண்ணியும் பிரயோஜனம் இல்லாத போயிடுத்தே. தபஸ் பண்ணி, யாகம் பண்ணி, பெருமாள் அனுகிரகம் பண்ணி,
தன்னுடைய முட்டாள்தனத்தினாலும் அகங்காரத்தினாலும் நன்றி மறந்ததினாலும் இந்திரன் போய் இப்படி கோழையாட்டமா ஒளிஞ்சுட்டு இருக்கானே, அவனுடைய ஆவடியான்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. பாக்கிறவாள்லாம் நகுஷன் இடத்துல கேவலம் ஒரு மனுஷன் இடத்துல பயந்துண்டு எங்கேயோ மலையில போய் தாமரையில ஒளிஞ்சுட்டு இருக்கானே, உன் ஆமடையான்னு சொல்லி பரிகாசம் பண்ணுவாள். என்ன அவ பாவம் ரொம்ப வருத்தப்பட்டா. அப்படியே அவ வருத்தப்பட்டு அந்த வனத்துல வளவிட்டு வந்தா. தேவலோகத்துல இருக்கக்கூடிய உத்தியான வனம், அந்த தோட்டத்துல அப்படி நடந்துட்டு இருக்கிறச்ச புது இந்திரன் நகுஷன் அவளை பார்த்தான். என்ன அழகு இந்த பொண்ணு, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டான். இந்திரனுடைய மனைவி இவதானா? இந்திரன் தான் இப்ப இல்லையே, பயந்து ஓடிட்டானே. அவன் ராஜ்யத்தை கைப்பற்றின மாதிரி அவனுடைய மனைவியையும் நாம் கைப்பற்றி அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நகுஷன் ஆசைப்பட்டான். அவங்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு இந்திராணி நினைச்சா. நம்முடைய பர்த்தா தான் நமக்கு என்னைக்கும், இன்னொரு ஆணுக்கெல்லாம் நம்ம வாக்கப்படக்கூடாது, அது தப்பு. இவனை கல்யாணம் பண்ணிட்டு இவனோட இந்திராணியா வாழக்கூடியதான விருப்பம் எனக்கு இல்லை. நகுஷனை கல்யாணம் பண்ணிட்டாலானா இப்ப பழையபடி இந்திராணியா இவ சிம்மாசனத்துல அவன் பக்கத்துல உட்காரலாம். ஒன்னும் அதையெல்லாம் பெருசா நினைக்கல. தன் பர்த்தா தான் தனக்கு முக்கியம், பாதிவிரத்தியம், பதிவிரத்தையா இருக்கக்கூடிய பத்தினித்தன்மை தான் முக்கியம் அப்படின்னு தன்னை ஏதான நகுஷம் பண்ணிட போறான் அப்படின்னு பயந்துண்டு இந்திராணி சொர்க்கத்தை விட்டு வந்துட்டா. எங்க வந்தான்னா தன் கணவனான இந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணி அவனுடைய பயத்தை நீக்கினாரே பெருமாள், அந்த சபரி பெருமாளுடைய திருக்கண்ணபுரத்திற்கு கிருஷ்ணக்ஷேத்திரத்துக்கு வந்து சேர்ந்தான். வந்து பெருமாள் இடத்துல நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்னான். எம்பெருமானே, புதுசா வந்திருக்கிற இந்திரன் நகுஷன் என்ன ஆசைப்பட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணினான். நான் அங்கிருந்து தப்பித்து வந்துட்டேன், நீங்க தான் என்ன காப்பாற்றணும், எனக்கு அவனை கல்யாணம் பண்ணிட்டு அவனோட வாழறதுல விருப்பம் இல்லைன்னா. பெருமாள் சொன்னார், உத்தராயண புண்ணிய காலம் வரது, உத்தராயண புண்ணிய கால சமயத்துல விசேஷமான என்னுடைய நித்திய புஷ்கரணியில நீ தீர்த்தாமாடி என்ன வந்து சேவி, நான் பாத்துக்கிறேன், என்னுடைய அனுகிரகத்தினால உனக்கு எல்லாம் சரியா போயிடும்னு சொன்னார் பெருமாள். அவ சொன்னபடியே உத்தராயண புண்ணிய காலத்துல நித்திய புஷ்கரணியில தீர்த்தாமாடி உத்பலாவத்தக விமானத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சபரி பெருமாளை போய் சேவித்தா. அப்போ பெருமாள் சாதித்தார், எப்போதும் பாவத்தை நீக்கி பயத்தை போக்கி பல புண்ணிய பலன்களை தரக்கூடியது நித்திய புஷ்கரணி. அதுவும் உத்தராயண புண்ணிய காலத்துல அதனுடையதான சக்தி விசேஷமா ஏறிண்டு போறது. அந்த புண்ணிய காலத்துல நீ தீர்த்தமாடி வந்து என்ன சேவிச்சபடினாலே உன்னுடைய பயத்துல இருந்து நான் உன்னை விடுவிக்கிறேன், நகுஷனால உனக்கு எந்த ஆபத்தும் வராதபடிக்கு நான் பார்த்துக் கொள்கிறேன்னு பெருமாள் வரம் கொடுத்தார். சரின்னு பெருமாளை சேவிச்சுட்டு இவ கொஞ்ச நாள் அங்க வாசம் பண்ணிட்டு இருக்கலாம். தேவலோகத்துக்கு போனா அங்க நகுஷன் இருக்கான், தன் ஆமடியா இந்திரன் எங்கேயோ போய் ஒளிஞ்சுட்டு இருக்கான், நாம இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம பாதுகாப்பா பெருமாளை சேவிச்சுட்டு இங்க இருக்கலாம் அப்படின்னு திருக்கண்ணபுரத்துல இருந்துட்டு இருந்தான் இந்திராணி. அப்போ உபஸ்ருதி அப்படின்னு பேரு. உபஸ்ருதின்னா ராத்திரி சமயத்துல அசரீரி ஆட்டமா கேட்கக்கூடிய ஒரு பெண் குரல். உருவம் இல்லாம உடம்பு இல்லாம ஆகாசத்துல குரல் மட்டும் கேட்டா ஆகாசவாணி அசரீரின்னு சொல்றது போல, ராத்திரியிலே உருவம் இல்லாமல் கேட்கக்கூடிய அசரீரி போல இருக்கக்கூடிய ஒரு பெண் குரல், அதற்கு உபஸ்ருதின்னு பேரு. அது தெய்வீக குரல், நல்லது கெட்டதையெல்லாம் சொல்லும், அது சொன்னா அப்படியே பழிக்கும். அந்த உபஸ்ருதி ஒரு பெண் வடிவம் எடுத்துக்கொண்டு வரா. அதாவது உபஸ்ருதி அப்படின்னாலே பெண் குரல் கேட்கும், உருவம் தெரியாது. ஆனா அவளே ஒரு பெண் உருவத்துல வரா இந்திராணி முன்னாலே வந்து, பெருமாள் தான் என்ன அனுப்பினார், சபரி பெருமாள் தான் என்ன அனுப்பினார், பெருமாள் நியமனப்படிதான் நான் உன்னண்ட வந்திருக்கேன், நீ கவலைப்படாதே, இந்திரனை நீ மீண்டும் சேர்வதற்கு நான் உனக்கு வழி சொல்றேன், உன் பர்த்தாவான இந்திரனோடு கூட சேர்ந்து நீ நல்லபடியா வாழறதுக்கு நான் வழி காட்டுறேன், உன் ஆவடியான உனக்கு காட்டுறேன் வா அப்படின்னா. உடனே வா பெருமாள் போலாம், என்ன பெருமாள் தான் அனுப்பி வைத்தார், பெருமாளை போய் சேவிக்கலாம் வான்னு உபஸ்ருதி இந்திராணியை பெருமாள் கிட்ட அழிச்சுட்டு போனான். ரெண்டு பேரும் போய் பெருமாளை சேவித்தா. இந்திராணி பெருமாளை சேவித்து, சுவாமி என்ன நகுஷன் இடத்துல இருந்து காப்பாத்திட்டீங்கோ, என் பர்த்தாவான இந்திரன் பண்ணின குற்றத்தையும் பொறுத்து அவனை மன்னித்து அவனை பழையபடி ஆக்கணும் அப்படின்னு பெருமாளை பிரார்த்திச்சுண்டா இந்திராணி. உடனே பெருமாள் சொன்னார், இந்திராணி நீ இந்த உபஸ்ருதியோட இந்திரன் இருக்கிற இடத்துக்கு போய் அவனை அழிச்சுண்டு வா, நான்
நான் அவனுடைய தப்ப மன்னித்து அவனுடைய பாவத்தை எல்லாம் நீக்கி அவனுக்கு அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு சபரி பெருமாள் சொன்னார். சொல்லிட்டு உபஸ்ருதியும் இந்திராணியும் இமயமலைக்கு போய் தாமரத்தண்டில் ஒளிஞ்சின்னு இருக்கிற இந்திரனை அழிச்சுட்டு பெருமாள் முன்னாடி வந்து நின்னான். பெருமாள் என்ன பண்ணினார், அவருடைய மாயா சக்தியினால, பெருமாளுடைய விசேஷ சங்கல்பத்தினால, பெருமாளுடைய மோகினி சக்தின்னு சொல்லக்கூடிய மற்றவால கவரக்கூடிய மயக்கக்கூடிய விசேஷ சக்தியினால நகுஷனுக்கு ஒரு கர்வத்தை ஏற்படுத்தி அந்த கர்வத்தினால அவன் தானாவே அழியும்படி பெருமாள் சங்கல்பிச்சுட்டார். மாற்றான் மனைவியான இன்னொருத்தன் மனைவியான இந்திராணியை ஆசைப்பட்டானோன்னு நகுஷன், தப்புதானே அது? அந்த பாவத்தினாலே நகுஷன் அந்த பதவியில இருந்து விழும்படியா, அவன் அகங்காரமே அவன் அழிச்சுடும்படியா நான் பண்ணிவிடுறேன்னு பெருமாள் சங்கல்பிச்சுட்டார். உபஸ்ருதியும் இந்திராணியம் போய் இந்திரன் அழிச்சுண்டு வந்தா, வந்து திருக்கண்ணபுரத்துக்கு வந்தா. வந்த போது நீ பண்ண தப்புக்கு பிராயசித்தமா முதல்ல நித்திய புஷ்கரணியில ஸ்நானம் பண்ணு இந்திரா, ஸ்நானம் பண்ணிட்டு நாம 2 பேரும் பெருமாளை போய் சேவிக்கலாம்னு இந்திராணி சொன்னா இந்திரனிடத்துல. அதாவது என் பயம் போக நான் நித்திய புஷ்கரணியில ஸ்நானம் பண்ணிட்டு பெருமாளை போய் சேவித்தேன், அதே மாதிரி நீயும் பண்ணுன்னா. உடனே இந்திரனும் இந்திராணியும் நித்திய புஷ்கரணியில தீர்த்தாமாடிட்டு பெருமாளை சேவிக்கிறதுக்காக கரையேறி வந்தா. வந்த போது அகஸ்திய மகரிஷி அங்க வந்தார். வந்து இந்திராணியை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். இந்திராணி, நகுஷன் சபரி பெருமாளினுடைய மாயா சக்தியினாலே மோகிக்கப்பட்டு பெருமாளால ஏவப்பட்ட ஒரு மாயையை இந்திராணின்னு நினைச்சுண்டு நீதான் அப்படின்னு நினைச்சுண்டு அந்த மாயாவிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணான். அதாவது பெருமாள் என்ன பண்ணினார், அவன் கொண்ட தப்பான பேராசை அவனுடைய அகங்காரமே அவனை அழிச்சுடும்படியா சங்கல்பிச்சுட்டார் பெருமாள். அப்போ பெருமாள் தன்னுடைய மாயா சக்திய தேவேந்திரனுடைய மனைவியான இந்திராணியை போல மாத்தி சொர்க்கத்துக்கு அனுப்பினார். நம்மளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நம்மளை விட்டு தப்பிச்சு ஓடினாலே திரும்ப வந்திருக்காளே, ஒருவேளை நம்மளை புடிச்சு போயிடுத்தோ, அல்லது நம்மளை கல்யாணம் பண்ணிட்டு இந்திராணியா வாழணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்காளோ, எது எப்படியோ வந்தா ரொம்ப அழகா இருக்கா, வாழ்ந்தால் இவளோட வாழணும் அப்படின்னு அவன் அவளை வரித்தான். உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான் பெண்ணே, என்ன கல்யாணம் பண்ணிப்பியான்னு முறையா கேட்டான். அவளும் சரின்னு ஒத்துண்டான். பெருமாளால ஏவப்பட்ட மாய பெண்ணவள், நிஜமான இந்திராணி அல்ல, இந்திராணி வேஷத்துல இருக்கக்கூடிய மாயாவி. ஆனா அவன் ஒரு கண்டிஷன் சொன்னான். பெருமாள் மாயா சக்தியை இந்திராணியா அனுப்பினார், அவள் மூலமா மோகம் கொண்டு அவனுடைய அகங்காரத்தினாலே அவன் அழிஞ்சு போயிடுவான்னு சொன்னேரோன்னு அப்படிதான் சங்கல்பிச்சிருக்கார் பெருமாள். அதனால பெருமாள் அவன் மனசுல புகுந்து அவனுக்கு அகங்காரத்தை ஏற்படுத்த அகங்காரத்தினால ஒரு வார்த்தை சொன்னான் அவன் அந்த இந்திராணியை பார்த்து, மாயாவியான இந்திராணியை பார்த்து. ஏ பெண்ணே, நீ ரிஷிகள் சுமக்கக்கூடிய பல்லக்குல வரணும், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா. ரிஷிகள்லாம் கல்யாணத்துக்கு வந்தாலானா அவளை சேவித்து சம்பாவனை பண்ணி ஆசீர்வாதம் தான் வாங்கிக்கணும். மணப்பெண்ணை ரிஷிகள் பல்லக்கிலே வைத்து அவ தோல்ல சுமந்துட்டு வரணும். அப்போ அந்த பெண்ணை இவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அத்தனை அகங்காரமா சொன்னான். அப்போ விநாசகாலே விபரீத புத்திகின்னு அழியிற காலம் வந்துடுத்தவனுக்கு. சரி, இது பகவானுடைய சங்கல்பம். பெருமாள் விசேஷமா இவனுக்கு அகங்காரம் வர வைத்ததுனாலதான் இப்படி நடந்துக்கிறான். பகவத் சங்கல்பத்திற்கு நாம எல்லாம் ஒத்துழைக்கணும் அப்படின்னு ரிஷிகள் என்ன பண்ணினா, நாரதர், பர்வதர், அசிதர், தேவலர், கௌதமர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷிகள், அகஸ்தியர், இவெல்லாம் அந்த பொண்ணை பல்லக்கில் உட்காத்தி வச்சு முன்னாடி 3 பேர் சுமந்துட்டு போறா, பின்னாடி 3 பேர் சுமந்துட்டு வரா. 6 ரிஷிகளும், நாரதர், பர்வதர், அசிதர், தேவலர், கௌதமர், அகஸ்தியர் 6 மகரிஷிகளும் அந்த மாயாவியான இந்திராணியை தோல்ல சுமந்துட்டு வரா. சுமந்துட்டு ஊர்வலமா எடுத்துட்டு வந்து புது இந்திரனான நகுஷன் முன்னால கொண்டாந்து நிறுத்துறா. அப்படியே போறச்ச அகங்காரம் ஜாஸ்தியா போய் இந்திரன் என்ன பண்ணினா, நகுஷன் என்ன பண்ணினா, புது இந்திரன் அகஸ்திய மகரிஷி அப்படி காலால தீண்டினான் வேணும்னே. என் ஆமடியா உட்கார்ந்து இருக்கிற பல்லக்க சுமந்துட்டு வரக்கூடிய வேலையாட்கள் நீங்கள்லாம், உங்களுக்கு எல்லாம் என்ன மரியாதை அப்படின்ற மாதிரி திருவடியை தலையில வச்சுட்டு விழுந்து சேவிக்க வேண்டிய ரிஷியான அகஸ்தியரை காலால தீண்டினான். உடனே கோபம் வந்துடுத்தவருக்கு, நீ மலைப்பாம்பா போ அப்படின்னு சபிச்சுட்டார் அவர். மலை பாம்பா போடா பாவி அப்படின்னு சபிச்சுட்டார் அவர். அப்போதுதான் உரைத்தது அவன். உடனே அவன் மலைப்பாம்பா மாறினான். மாறின உடனே எங்க போய் எப்படி அவஸ்தப்பட போறோம் தெரியலையே, தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு உணர்ந்து, சுவாமி என்ன மன்னிச்சுடுங்கோ, எனக்கு சாப விமோசனம் கொடுங்கன்னு கதறிண்டே விழுந்தான். அப்ப நான் சொன்னேன்,
நீ பண்ண தப்ப உணர்ந்தபடியினால, அதுவும் பெருமாளுடைய சங்கல்பத்தினால இப்படி நீ பண்ணபடியினால நான் போனா போறதுன்னு ஒண்ணு மன்னிக்கிறேன். நீ இன்னும் பல வருஷங்கள் கழித்து திரும்பவும் இந்திரனாவாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அனுகிரகம் பண்ணிட்டேன். அதனால இப்போதைக்கு தேவலோகத்துல நகுஷன்னு சொல்லக்கூடிய புது இந்திரனால உனக்கு எந்த பயமும் கிடையாது. அந்த மாய பெண்ணை நீதான் நினைச்சுட்டு அவளை வரிக்கணும்னு போனா, இப்ப அந்த மாய பெண்ணும் அங்க இல்ல, நகுஷனும் மலைப்பாம்பா போயிட்டான். அதனால உனக்கு நகுஷன்னு சொல்லக்கூடிய புது இந்திரனால எந்த பயமும் கிடையாது. உன் கற்புக்கு ஒரு ஆபத்தும் வராது. நீ பழையபடி உன் பர்த்தாவோட சுகமா இருக்கலாம். அதே மாதிரி உன் பர்த்தாவான இந்திரனுக்கும் நகுஷனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இனி இல்ல. அவன் பழையபடி சொர்க்கலோகத்துல போய் இந்திரனா இருந்து ராஜ்யம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றார். இப்போ அகஸ்தியர், இந்திரன், உபஸ்ருதி, இந்திராணி இவெல்லாம் சேர்ந்து கோஷ்டியா பேசிட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஆகாசத்துல அத்தனை தேவர்களும் வந்துட்டா. இந்திரனை தவிர, இந்திராணி தவிர 33 கோடி தேவர்களும் வந்துட்டா. விசேஷமா தேவலோக வாத்தியங்களான துந்துபி, காகலம் இதையெல்லாம் முழங்குறா. ஆகாசத்துல விசேஷமா தேவலோக வாத்தியங்கள்லாம் முழங்கப்படுறது. வாத்தியம் வாசிச்சுட்டே நித்திய புஷ்கரணி கரைக்கு வந்தா எல்லாரும். வந்த உடனே அகஸ்தியர், இன்னும் பல ரிஷிகள், தேவேந்திரன், இந்திராணி, அத்தனை தேவர்கள் எல்லாருமா சேர்ந்து வாத்திய வாசிச்சுட்டே புஷ்பலாவர்த்தக விமானம்னு சொல்லக்கூடிய உத்பலாவர்த்தக விமானத்துக்குள்ள போனான். உத்பலாவதக விமானத்துக்குள்ள போய் நுழைந்து பெருமாளை சேவித்தா. உத்பலாவதகே ரம்யே விமானே புஷ்கரேக்ஷணம் சௌரிராஜமகம் வந்தே சதா சர்வாங்க சுந்தரம் அப்படின்னு புராண ஸ்லோகத்தினால பெருமாளை சேவித்து இந்திரன், இந்திராணி, அகஸ்தியர் முதலான அத்தனை ரிஷிகளும் தேவர்களும் பெருமாளை சௌரிராஜனை சேவித்து நின்னான். இப்போ இந்திரனுக்கு பெருமாள் எப்படி சேவை கொடுத்தாருன்னு புராணம் வர்ணிக்கிறது. அதை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். ஸ்ரீமதே கண்ணபுரநாயிகா சமேத ஸ்ரீ சௌரிராஜ பரபிரம்மனே நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.